We bring you greetings in the name of Christ Jesus, the Lord of the church, in whose name we have gathered together again to worship Him, to meditate His holy word, and to fellowship with one another. திருச்சபையின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றோம். அவருடைய பெயரில்தான் நாம் இங்கே கடவுளை ஆராதிக்கவும் ஒருவரோடொருவர் ஐக்கியப்படவும் இறைவார்த்தையை கற்கவும் நாம் கூடியுள்ளோம். Praise God for bringing us to the second of this 3-day missionary convention conducted here by the CSI Home Church here in this town of Nagarkoil. நாகர்கோயில் நகரத்தின் தென்னிந்திய திருச்சபை கஸ்பா ஆலயத்தின் சார்பிலே நடத்தப்படுகின்ற இந்த மிஷனரி மாநாட்டின் 3 நாள் கூடுகைகளின் 2ஆம் நாள் கூட்டத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். We call this program a missionary convention. இந்த நிகழ்ச்சியை மிஷனரி மாநாடு என்று நாம் அழைக்கின்றோம். This is not an evangelistic program. இது ஒரு நற்செய்தி நிகழ்வு அல்ல. This program is not to teach us about our privileges as a Christian, but these meetings are meant to challenge us about our responsibilities as a Christian. கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியங்களை குறித்து இந்த கூடுகைகளிலே நாம் பேசாமல், கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கின்ற வேளையிலே நமக்கு இருக்கக்கூடியதான பொறுப்புகள், நமக்கு முன்னுள்ள சவால்களை சிந்திக்கும்படியாகவே இக்கூடுகைகளை நாம் பார்க்கின்றோம். We have had enough and more of sermons on our privilege of getting blessed, but we are yet to be sufficiently challenged about our responsibility to be a blessing. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிறதான சிலாக்கியங்களுக்கு அடுத்ததான செய்திகளை அபரிமிதமாய் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய முடியும் என்ற செய்திகள் தான் நமக்கு தேவை. So I want to really appreciate your patient listening of last evening's message. May the Lord continue to make you a blessing as you follow on through the series of these messages. நேற்றைய தின மாலை நேர செய்தியை கேட்பதிலே நீங்கள் காட்டிய நீடிய பொறுமைக்காக நான் உங்களை பாராட்டுகின்ற அதே வேளையிலே இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை தொடர்ந்து கேட்பதற்கு ஏற்ற கிருபையை அவர்தாமே நமக்கு தந்தருள்வாராக. Do keep your Bibles open, and if you don't have your Bibles, please share the Bibles of your neighbors. உங்களுடைய வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை வேதம் நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் அருகில் இருப்பவருடைய வேதத்தை பாருங்கள். Please switch off your cell phones. Don't even keep them in the vibration mode. உங்களுடைய அலைபேசிகளை நீங்கள் அமைதி நிலைக்கு கொண்டு வாருங்கள். அதனை அதிர்வு நிலையில் கூட வைக்க வேண்டாம். அதனை நீங்கள் அமைதிப்படுத்துங்கள். Because God is speaking to us, that is the minimum respect and reverence we can show to Him. தேவன் நம்மோடு அளவலாவுகின்றார். ஆகவே அவர் பேசுகின்ற வேளையிலே அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச மரியாதையாகவும் மதிப்பாகவும் அதை நான் கருதுகின்றேன். I am not standing here to deliver a sermon, but I am standing here to share with you a message. நான் இங்கே உங்கள் முன் நின்று உங்களுக்கு ஒரு பிரசங்கத்தை சொல்வதற்காக அல்ல, மாறாக ஒரு செய்தியை அறிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன். Keep your hearts and minds wide open and your Bibles open so that God would bless you with an open heaven. உங்களுடைய மனமும் இதயமும் வேதமும் திறந்த நிலையிலே இருக்குமானால் நிச்சயமாகவே ஆண்டவரும் திறந்த வானத்து நின்று உங்களுக்கு ஆசிகளை பொழிந்தருளுவார். Does God speak today? தேவன் இன்று பேசுகிறாரா? Yes, God speaks provided there is someone to listen to Him. யாதொருவன் கேட்பதற்கு ஆயத்தமாக இருந்தால் நிச்சயமாகவே தேவன் பேசுகின்றார். Last evening I spoke to you why we must be involved in missionary work. மிஷனரி பணியிலே நாம் ஏன் ஈடுபட வேண்டும் என்கின்ற தலைப்பிலே நேற்றைய தினத்தில் நான் உங்களோடு பேசினேன். I gave you 10 reasons for missionary involvement. மிஷனரி ஈடுபாட்டிற்கு 10 முக்கியமான காரணங்களை நான் உங்கள் முன் வைத்தேன். I told you yesterday that today I will speak to you on the subject of persecution. நேற்றைய தினத்திலே உங்களிடம் நான் கூறினேன் இன்று துன்புறுத்துதலை குறித்து உங்களோடு பேசுவேன் என்று. Because all over India, all over our country, there is a wave and wind
or fierce persecution against the church of Jesus Christ. ஏனென்றால் நம்முடைய இந்திய தேசத்தின் பல இடங்களிலும் தாய்நாட்டின் பல பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவின் திருச்சபைக்கு எதிரான இந்த துன்புறுத்தும் அலையும் துன்புறுத்தும் புயலும் வீசிக்கொண்டிருக்கின்றன. Thousands of new first generation Christians have lost all their belongings overnight when the anti-Christian elements ransacked their villages. கிறிஸ்தவத்திற்கு எதிராளிகளானவர்கள் கிறிஸ்தவர்களை தாக்கியதான அந்த ஒரே இரவில் தானே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான புதிய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து போனார்கள். And so many church buildings have been burnt down. அநேக ஆலய கட்டிடங்கள் தீக்கு இரையாக்கப்பட்டன. Now we in the comfort zone, we are not just to be idling and bypassing what is happening. We must get involved in what's happening for the church of Jesus Christ today, and that's what I'm going to speak to you tonight. வசதி பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னதென்று அறியாமல் அல்லது கண்டும் காணாமல் இருக்கின்றவர்களாய் இல்லாதபடிக்கின்று கர்த்தருடைய சபை துன்புறுத்தப்படுகின்றதான இந்த வேளையிலே நம்முடைய பங்கு இன்னதென்பதை சிந்தித்து பார்க்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். In the early 19th century, an average of 1,60,000 Christians were martyred every year. 1900 ஆண்டினுடைய ஆரம்ப கட்டத்தில் மட்டும்தானே 1,60,000 கிறிஸ்தவர்களுக்கு மேலாக இரத்த சாட்சியாக மரித்திருக்கின்றார்கள். For every year. ஒவ்வொரு ஆண்டும் இது நிகழ்ந்தது. But now that has increased quite a lot. இப்பொழுது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரித்திருக்கின்றது. Today on the average, according to very reliable research data, nearly 2 lakhs of Christians are martyred every year. மிஷனரி ஆய்வு குறித்ததான பத்திரிகை செய்தியின் மூலமாக நாம் அறியக்கூடிய நம்பக செய்தி என்னவென்றால் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்கின்றார்கள். Which means nearly 600 people die for their faith on the Lord Jesus Christ every day. அதனுடைய பொருள் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் மீது இருக்கின்ற தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக 600க்கும் அதிகமான பேர் மரணம் அடைகின்றார்கள். And this has been happening mostly in the countries which are boxed by what we call 10/40 window. 10/40 சாளரம் என்று சொல்லப்படுகின்றதான இந்த பிரதேசத்திலே இருக்கின்றதான பல நாடுகளில்தான் குறிப்பாக இப்படிப்பட்டதான இரத்த சாட்சி மரணங்கள் நிகழ்கின்றன. I do not know how many of you are aware of that 10/40 window in the world map. உலக வரைபடத்திலே 10/40 சாளரம் என்று சொல்லப்படுகின்றதான பிரதேசத்தை உங்களிலே எத்தனை பேர் அறிந்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. That is what is represented by the geographical area of people living between the 10 degrees and 40 degrees latitude. 10 டிகிரி அட்சரேகைக்கும் 40 டிகிரி அட்சரேகைக்கும் இடைப்பட்டதான புவியியல் பூகோள பகுதிகளிலே வசிக்கின்றதான மக்களைத்தான் இந்த படம் குறிக்கின்றது. And this is a very strategic area. இது மிகவும் கருகலான ஒரு யுக்தியான பகுதியாக இருக்கின்றது. Because 97% of the unreached people of the world live within this 10/40 window. இந்த 10/40 சாளரம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள்தான் 97% ஆண்டவருடைய சுவிசேஷத்தால் சந்திக்கப்படாதவர்கள். I want you to just write down the statistics in your heart. உங்களுடைய இதயத்திலே இந்த புள்ளி விவரங்களை நீங்கள் ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். Most of the nations within that 10/40 window, they are closed for the gospel of Jesus Christ. 10/40 சாளரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளிலே சுவிசேஷத்திற்கு கதவு அடைக்கப்பட்டுள்ளது. I will give some examples. சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்கின்றேன். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், China, சீனா, ஈராக், லாவோஸ், மொராக்கோ, North Korea, வட கொரியா, பாகிஸ்தான், Saudi Arabia, துருக்கி, United Arab Emirates, ஐக்கிய அரபு நாடுகள், and Vietnam. Vietnam. These are some of the countries within this 10/40 window
where there is closed door for the open preaching of the gospel, and most of the Christians which are martyred all over the world are concentrated in that area. 10 சாளரத்திலே இருக்கக்கூடிய நாடுகளிலே சில இந்த நாடுகளில் தான் சுவிசேஷத்திற்கு வாசல்கள் அடைக்கப்பட்டுள்ள நிலையிலே இருக்கின்றன. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரிக்கின்றவர்கள் பொதுவாக இந்த பிரதேசத்தில் தான் இருக்கின்றார்கள். Jesus said, lift up your eyes and look at the fields. இயேசு சொன்னார், உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறதை பாருங்கள். It is enough to say look at the fields. Why did he say lift up your eyes and look at the fields? வயல் நிலங்களை பாருங்கள் என்று சொன்னால் காணாதா? வயல் நிலங்களை உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று ஆண்டவர் ஏன் சொன்னார்? Because we are always concerned with our own blessings, our own comforts, and our own families, and our own church, and our own people, and our own things, and we are stuck up. God wants us to take our eyes off these immediate surroundings to look beyond to areas where the gospel has not yet been penetrated. நம்முடைய சுற்று பகுதிகளில் இருக்கக்கூடியதான காரியங்களிலேயே நம்முடைய கண்கள் வட்டமிட்டு கொண்டிருக்கிறதான இந்த சூழலிலே நமது குடும்பம், நமது நண்பர்கள், நமது உறவினர்கள், நமது காரியங்கள், நமது வேலைகள் என்று எப்பொழுதுமே குறுகிய பார்வையில் நாம் இருக்கின்றபடியினாலே தான் ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்பி கண்களை ஏறிட்டு பார்த்து சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றதான நிர்பந்தங்களை பாருங்கள் என்று சவால் விடுகிறார். There are so many reasons for persecution, but I want to quickly pinpoint 4 of them. இந்த துன்புறுத்தப்படுதலுக்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே குறிப்பான 4 காரணங்களை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். One reason is a religious reason. முதலாவது மார்க்க ரீதியான காரணம். Do you know what was the first war in the world? முதலாவது யுத்தம் உலகத்திலே எப்பொழுது தோன்றியது என்று உங்களுக்கு தெரியுமா? It was a religious war. அது மார்க்க சம்பந்தமான போர். It was between 2 brothers. அது 2 சகோதரர்களுக்கு இடையே நடந்தது. It was a war between Cain and Abel. காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையே நடந்த போர்தான் அது. What was the reason for their fight? அந்த போருக்கான காரணம் என்ன? One man's offering was accepted by the Lord, and the other man's offering was rejected by God. ஒரு மனிதனுடைய காணிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது, மற்றொருவனுடைய காணிக்கை தேவனால் அருவருக்கப்பட்டது. So it was on the religious ground the first war ever broke out. மார்க்க மேடையில் தான் முதலாவது யுத்தம் துவங்கியது. Now that is what is always happening all over the world. இவ்வண்ணமாகத்தான் உலகமெங்கிலும் மார்க்க அடிப்படையிலே பல போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. God gave 2 sons, and one was Ishmael and other was Isaac for Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் 2 குமாரர்களை கொடுத்தார். ஒருவன் இஸ்மவேல், மற்றொருவன் ஈசாக்கு. One was a child of the flesh and the other was the child of the promise. ஒருவன் வாக்குத்தத்தத்தின் குமாரன், மற்றொருவன் மாமிசத்தின் குமாரன். There was always a fight between Ishmael and Isaac. இந்த ஈசாக்கிற்கும் இஸ்மவேலுக்கும் இடையே எப்பொழுதுமே யுத்தம் நடந்து கொண்டுதான் இருந்தது. What happened in the household of Abraham that continues, and it will continue, and it will culminate in the Middle East as all eyes are looking towards what is happening in that tiny land of Israel. அன்று ஆபிரகாமின் வீட்டிலே இந்த இருவருக்கும் இடையே முளைவிட்டதான இந்த யுத்தம் காலாகாலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த யுத்தம் இனியும் தொடரத்தான் போகின்றது. மத்திய கிழக்கின் நாடுகளிலே நடைபெற்று சிகரத்தை தொடப்போகின்ற இந்த யுத்தத்தினுடைய மும்முரத்தை உலக மக்களுடைய கண்களெல்லாம் ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றது. So the first reason for persecution is religious reason. இந்த உபத்திரவத்திற்கான முதலாவது காரணம் மார்க்க ரீதியானது. The second reason is political reason. இரண்டாவது காரணம் அரசியல் ரீதியானது. Now the Christian action and Christian attitude and Christian practices are sometimes looked upon by non-Christians as a treason against the country. கிறிஸ்தவத்தினுடைய செயல்பாடுகள், கிறிஸ்தவர்களுடைய நடவடிக்கைகள் மற்றும் காரியங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதோரான அரசியல் நண்பர்களினாலே தேச துரோகம் என்று அநேக நேரங்களிலே கருதப்படுகிறது. That is nothing new. It was there in the time of Jesus itself. இது ஒன்றும் புதிதல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில்தானே இது அப்படித்தான் இருந்தது. The lawyers asked a question to the Lord Jesus. நியாய சாஸ்திரிகள் இயேசுவினிடத்திலே வினவினார்கள், Is it right to pay taxes unto Caesar? ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரி
சரியா என்று அவர்கள் கேட்டார்கள். Jesus, understanding they were trying to catch him in his answer, தன்னுடைய வார்த்தையிலே தன்னை குற்றம் கண்டுபிடிக்க இவர்கள் விரும்புகிறார்கள் என்பதனை கண்டுகொண்டதான ஆண்டவர் Jesus asked a coin from them, அவர்களிடத்திலிருந்து ஒரு நாணயத்தை கேட்டார். and holding it before their faces he asked them, whose image is this? அந்த நாணயத்தை அவர்களுக்கு முன்னதாக காட்டி இதிலே இருக்கின்ற சுரூபம் யாருடையது என்று கேட்டார். They said, this is the image of Caesar. இது ராயனுடையது என்று அவர்கள் சொன்னார்கள். And immediately Jesus, with all his God-given wisdom, he said, give unto Caesar what is Caesar's, and give unto Christ what is Christ. உடனே give unto God what is God's. தேவன் தந்த அனந்த ஞானத்தினாலே இறைமகன் இயேசு கூறினார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று. In other words, Jesus wanted to say that we are not antisocial. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் நாம் சமூக விரோதிகள் அல்ல என்பதனை ஆண்டவர் அடிக்கோடிட்டு கூறினார். But it is mistaken by some people that Christians are antisocial element in India. இந்தியாவிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சமூக விரோதிகள் என்று சொல்லி அநேக நேரங்களிலே தவறாக மக்களால் புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். Because of that misunderstanding, some ill-motivated politicians, they want to throw Christians out of the country. இந்தியாவிலிருந்து இந்த கிறிஸ்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அநேக அரசியல் தலைவர்கள் இப்படிப்பட்ட தப்பெண்ணம் கொண்டுதான் முயற்சிகளை எடுத்தார்கள். And there is a third reason why there is persecution. துன்புறுத்தப்படுதல் இருப்பதற்கான மூன்றாவது காரணம், it is a racial reason. இன ரீதியான காரணம். We all know about what happened to thousands and thousands of innocent Jewish people in the hands of the cruel dictator Hitler of Germany. ஜெர்மனியிலே வாழ்ந்த கொடுங்கோல் அரசன் ஹிட்லருடைய காலத்திலே ஆயிரம் யூதர்களுக்கு நடந்ததான அந்த துரோகத்தை யாரும் மறக்க முடியாது. Thousands of Jews were thrown and locked inside big huge gas chambers and they were suffocated to death. ஆயிரக்கணக்கான களங்கமற்ற யூதர்கள் எரிவாயு கிடங்கினிலே அடைக்கப்பட்டு உயிரோடு தீக்கு இரையாக்கப்பட்டார்கள். Even today when you go to Germany, people don't want to use that name Hitler. ஜெர்மனிக்கு இப்பொழுது நீங்கள் சென்றாலும் கூட ஹிட்லர் என்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கு அங்கே மக்கள் விரும்புவது கிடையாது. Most of the history books don't have any reference to Hitler in Germany. ஜெர்மனியிலே இருக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்கள் எந்த நூலிலும் ஹிட்லருடைய பெயரே கிடையாது. Because God has said years ago that those who honor me I will honor, and those who despise me I will erase their name on the face of the earth. ஏனென்றால் ஆண்டு காலத்திற்கு முன்னதாகவே ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனம் பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுத்தப்படுவார்கள், அவர்களுடைய பெயரை பூமியிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். Hitler wanted to erase the Jewish race from the face of the earth. Jews were not erased, but Hitler's name is erased. யூத இனத்தை இந்த பூகோளத்தினின்று அழித்துவிட வேண்டும் என்று ஹிட்லர் முயற்சி செய்தான். பாவம், அவனுடைய பெயர்தான் பூகோளத்தினின்று அழிக்கப்பட்டது. Even today in India there are people who say that Christianity is a foreign religion and you have nothing to do with the Indian soil. இன்றும் கூட அநேகர் கிறிஸ்தவம் ஒரு அயல் நாட்டு மார்க்கம், இந்தியாவிலே உங்களுக்கு வேலை இல்லை என்று கூவிக்கொண்டிருக்கின்றார்கள். And lot of Aryans are telling that Christians are aliens in this country. கிறிஸ்தவர்கள் இங்கே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பல பழமைவாதிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். And the fourth reason why there is persecution, துன்புறுத்தப்படுதலுக்கான நான்காவது காரணம், ideological reasons. கொள்கை ரீதியான காரணம். Because of dictatorship and totalitarian regime, there are several people who try to crush Christians and erase Christianity. சர்வாதிகாரிகளாகவும் கொடுங்கோல் அரசர்களாகவும் தங்களுடைய கொள்கை நிலைக்க வேண்டும் என்று வாழ்ந்ததான தலைவர்கள் எப்படியாவது கிறிஸ்தவத்தை நசுக்கிவிட வேண்டும் என்றே அவர்கள் சூளுரைத்து செயல்பட்டிருக்கிறார்கள். They have their own philosophies. They are scared of the Christian faith that it will override their philosophies and they want to remove Christians from the face of the earth. தங்களுடைய கொள்கைகள், தங்களுடைய தாற்பரியங்களுக்கு கிறிஸ்தவத்தினுடைய இந்த கொள்கைகள் எதிராக வந்து தங்களுடைய கொள்கைகளை தரைமட்டமாக்கி விடுவோம் என்கிறதான எண்ணத்திலே கிறிஸ்தவத்தை அவர்கள் நசுக்கினார்கள். One such example is the communism that was trying to work everything against Christianity. இப்படிப்பட்ட தத்துவங்களில் ஒன்றுதான் கிறிஸ்தவத்திற்கு எதிரான கம்யூனிச கொள்கை. So the reasons for persecutions can be religious.
இவ்விதமாக உபத்திரவத்திற்கான காரணங்கள் ஒன்று மார்க்க ரீதியாக இருக்கலாம், or it can be political, அல்லது அரசியல் ரீதியாக இருக்கலாம், or it can be racial, அல்லது இன ரீதியாக இருக்கலாம், or it can be ideological. அல்லது கொள்கை ரீதியாக இருக்கலாம். But persecution is not a surprise for God. ஆனால் உபத்திரவம் தேவனுக்கு ஆச்சரியம் இல்லை. Let me say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். I want every one of you to get a proper perspective about persecution tonight. இந்த இரவில் தானே இந்த துன்புறுத்தப்படுத்தலை குறித்ததான சரியான புரிந்து கொள்ளுதலை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். Persecution is not a surprise for God. உபத்திரவப்படுதல் தேவனுக்கு ஆச்சரியம் அல்ல. So it should not be a surprise to us also. நமக்கும் கூட இது ஆச்சரியமாக இருக்க கூடாது. As the Lord Jesus Christ was carrying that heavy wooden cross on the dusty roads of Jerusalem towards Golgotha, கொல்கொதாவை நோக்கி எருசலேமின் தூசி படிந்த வீதிகளின் வழியே அந்த கனமான மர சிலுவையை சுமந்தவராய் இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பொழுது, there were so many women folk who were lamenting him. அநேக பெண்கள் அவரை பார்த்து அழுது புலம்பினார்கள். And what did Jesus tell them? அவர்களை பார்த்து இயேசு என்ன கூறினார்? Oh daughters of Jerusalem, எருசலேம் குமாரத்திகளே, don't weep for me, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், weep for you and for your children. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். If they do these things on a green tree, what will they do on a dry wood? பச்சை மரத்திற்கே இவைகளை அவர்கள் செய்வார்களானால் பட்ட மரத்திற்கு என்ன செய்வார்கள்? So if Jesus could be persecuted and crucified, what cannot happen to those who follow Jesus Christ? இயேசு கிறிஸ்துவையே துன்புறுத்தி சிலுவையிலே கொலை செய்வார்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு இன்னும் என்னவெல்லாம் நிகழும்? Turn with me to book of John 15th chapter. யோவான் 15வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I will read to you verses 18 to 20. 18 முதல் 20 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். These are all pivotal texts which I want every one of you to understand. இந்த வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள், இவைகளை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். John 15 verses 18 to 20. யோவான் 15 18 முதல் 20. If the world hates you, you know that it hated me before it hated you. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். Underline the word before. முன்னதாக என்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். If the world persecutes Christians must know before they are persecuted, Christ was persecuted. கிறிஸ்தவர்களை உலகம் துன்புறுத்துமே ஆனால் அவர்கள் மனதில் கொள்ள வேண்டியது தங்களை அவர்கள் பகைப்பதற்கு முன்னதாக கிறிஸ்துவை பகைத்திருக்கிறார்கள். If you are of the world will love its own. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். Yet because you are not of the world but I chose you out of the world, therefore the world hates you. நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. Remember the word I said unto you. நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். A servant is not greater than his master. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. If they persecuted me, they will also, not they may also. There is no may there. It only says they will also persecute you. அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். துன்பப்படுத்தலாம் என்று அங்கு இல்லை, துன்பப்படுத்துவார்கள் என்று திட்டமாக உள்ளது. Now I want every one of you to understand this because I am preparing the church of Jesus Christ, especially this home church, for the coming days of great persecution. இந்த பகுதியை கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், குறிப்பாக கஸ்பா சபையின் மக்களாகிய நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வரப்போகின்ற உபத்திரவ காலத்திற்கு நான் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகின்றேன். Don't think persecution belongs to North India. Persecution is coming to South India, and persecution is very much coming into Tamil Nadu, and persecution is very much coming into two outstanding Christian districts, Kanyakumari district and Tinnevelly district. உபத்திரவம் வட இந்தியாவில் தான் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிராதிருங்கள். இந்த உபத்திரவம் தென்னிந்தியாவிற்கு விரைவிலே வரப்போகிறது. தமிழகத்திலே சீக்கிரம் நுழைய போகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதிகளிலே இது அடியெடுத்து வைக்க போகிறது. ஆயத்தமாயிருங்கள். What I am going to preach to you tonight is a prophetic word. You, every one of you, take it very carefully. இன்று இரவிலே நான் உங்களோடு பேசப் போகிறதான செய்தி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆகவே கவனமாய் கேளுங்கள். Not only Jesus Christ, the apostles gave the same
same teaching to their followers. இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களும் கூட தங்களை பின்பற்றின சீடர்களுக்கு இதே செய்தியை தான் கூறினார்கள். Turn with me to 2 Timothy 3rd chapter. 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயம். I will read to you from verse 11 onwards. 11ஆம் வசனம் துவக்கி நான் வாசிக்கின்றேன். Persecutions and afflictions and which happened to me at Antioch, at Iconium and at Lystra, what persecutions I endured. அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். You know, he is talking about all the sufferings that he personally went through. தான் தனிப்பட்ட முறையிலே அனுபவித்ததான பாடுகளை குறித்து பவுல் இங்கே நினைவு கூறுகிறார். If he had stopped there, it would have been wonderful. அத்தோடு அவர் நிறுத்தி இருந்தால் பரவாயில்லாமல் இருந்திருக்கும். But he goes one step further in verse 12. ஒரு அடி அவர் மேலே செல்கின்றார். Yes, and all who desire to live godly in Christ Jesus will suffer persecution. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Everybody, you take your pen and then encircle that word all. That's a very important word. Nobody will be exempted. All who want to live godly will suffer persecution. நீங்கள் உங்களுடைய கையில் இருக்கின்ற பேனாவை எடுத்து யாவரும் என்கின்றதான வார்த்தையை வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க விரும்புகின்ற யாவரும் இந்த துன்பத்தின் பாதையின் வழியாகத்தான் செல்வார்கள். Don't think that the early first century was like that. 21st century will not be like that. முதலாம் நூற்றாண்டிலே இவ்வாறு நிகழ்ந்தது. 21ஆம் நூற்றாண்டிற்கும் இதுவுக்கும் சம்பந்தமில்லை என்று நினைக்காதிருங்கள். I am listening to television. நான் தொலைக்காட்சியை பார்க்கின்றேன். And I am reading the magazines. பத்திரிகைகளை நான் வாசிக்கின்றேன். And I am listening to several sermons of preachers. பிரசங்கிமார் பலருடைய செய்திகளை நான் கேட்கின்றேன். Everybody is telling like that fellow who is foretelling, good things are happening to you, good things are going to come to you, good is happening to you, good is happening to you. This is what every preacher is saying. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது என்று சொல்லுகின்றதான குடுகுடுப்பைக்காரனை போலத்தான் அநேகர் என்று கூவிக்கொண்டிருக்கிறார்கள். Everybody is saying, from today I will bless you, from today I will bless you, from today I will bless you. Which Bible says that? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று முழங்குகிறார்களே, எந்த வேதம் இப்படி சொல்கிறது? What does my Bible say? என்னுடைய வேதம் என்ன சொல்கிறது? Come with me to the 13th verse. 13ஆம் வசனத்தை கவனியுங்கள். Evil men and impostors will grow worse and worse, deceiving and being deceived. பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். So if anybody says good and better days are ahead, don't believe that person. நல்ல நாட்கள் வருகின்றன, நல்ல காலம் பிறக்குது என்று எந்த பிரசங்கியாராவது சொன்னால் அந்த வார்த்தைகளை ஒருபோதும் நம்பாதிருங்கள். Days are not going to become better. நாட்கள் நன்மையானவைகளாக மாறப்போவது இல்லை. Days are going to become worse and worse. நாட்கள் மோசமானவையாகவும் படுமோசமானவையாகவும் தான் நாளை தினத்திலே மாறப்போகின்றது. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? The devil knows he has got only a little time left for him. கொஞ்ச காலம் மாத்திரமே தனக்கு உண்டென்று பிசாசானவன் அறிந்திருக்கிறான். He is over angry on the church of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையின் மேலே அவன் மிகுந்த கோப வெறியுடன் செயல்படுகின்றான். He is flowing out from his foul mouth all the floods of persecution against the church of God, because he knows he is running the last round. தன்னுடைய ஆட்டம் கடைசி ஆட்டம் என்று அவன் அறிந்திருக்கின்றபடியினாலே தன்னுடைய அசுத்த வாயை திறந்து கிறிஸ்துவின் திருச்சபையின் மேலே உபத்திரவம் துன்புறுத்தப்படுதல் என்கின்றதான அக்கினி அஸ்திரங்களை அவன் எரிந்து கொண்டே இருக்கின்றான். I am prophesying according to the Bible. நான் வேதத்தின்படி தீர்க்க தரிசனம் உரைக்கின்றேன். My Bible says perilous times will come. என் வேதம் சொல்கின்றது கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. My Bible says things will go from bad to worse. என் வேதம் சொல்கின்றது காரியங்கள் மோசமான நிலையிலிருந்து மோசமான நிலைக்கு மாறும். My Bible says Christians will suffer more than their Lord Jesus Christ. என் வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். We must be surprised only if we are not persecuted. நாம் உபத்திரவப்படுத்தப்படவில்லை என்றால் தான் நமக்கு ஆச்சரியம் வர வேண்டும். Underline and understand that sentence very carefully. நான் சொல்லுகின்ற வாக்கியத்தை அடிக்கோடிட்டு
அதனை விளங்கிக் கொள்ள பிரயாசப்படுங்கள். We should not be surprised if we are persecuted. நமக்கு உபத்திரவம் வருகிறதுனால் நாம் ஆச்சரியப்படக்கூடாது. What should surprise us? நம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டியது என்ன தெரியுமா? Only if we are not persecuted we should wonder. Jesus said we will be persecuted. We are not persecuted. What is wrong with us? நாம் உபத்திரவப்படுத்தப்படவில்லையே என்றுதான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள் என்று இயேசு சொன்னாரே, ஆனால் எனக்கு உபத்திரவம் வரவில்லையே, ஏன் வரவில்லை என்றுதான் நீங்கள் பிரமிப்படைய வேண்டும். We are all New Testament Christians. நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். We believe that the 27 books of the New Testament are the code of conduct and behavior for all of us. இந்த புதிய ஏற்பாட்டிலே உள்ள 27 புத்தகங்கள் தான் நமக்கு விதிமுறைகளும் நம்மை ஆளுகின்றதான சட்டங்களுமாய் இருக்கின்றன என்று அறிவோம். Every one of the writers of the 27 books of the New Testament was persecuted. 27 புத்தகங்களை எழுதின புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் எல்லாரையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் இவர்கள் அனைவருமே துன்புறுத்தப்பட்டார்கள். Matthew went to Ethiopia to preach the gospel and he was killed as a martyr. எத்தியோப்பியாவிற்கு நற்செய்தியை அறிவிக்க சென்றதான மத்தேயு அங்கே தேவனுக்கு இரத்த சாட்சியாக மரித்தார். Mark was sent by Peter to Egypt and he founded the church in Alexandria. எகிப்திற்கு பேதுருவினால் அனுப்பப்பட்டதான மார்க்கு அங்கே கிறிஸ்தவத்தை நிறுவி அலெக்சாந்திரியா பட்டணத்திலே சபையை உண்டாக்கினார். Roman Emperor Nero killed Mark. ரோம சக்கரவர்த்தி நீரோ இந்த மார்க்குவை தொலைத்து கட்டினான். Luke was a fellow missionary or a co-missionary doctor with Apostle Paul, and both of them were many times persecuted and dispelled from their regions. பவுலடிகளாரோடு இணைந்து செல்கின்ற மிஷனரியாக வைத்தியனாக உடன் ஊழியராக இருந்தவர்தான் லூக்கா. இவர்கள் இருவரும் சென்றவிடமெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டார்கள் மற்றும் பட்டணங்களில் இருந்து விரட்டப்பட்டார்கள். John, because of his relentless witness of the gospel which he was proclaiming, having his headquarters in Ephesus of Asia, he was banished to the barren island called Patmos. எபேசுவை தலைநகரமாக வைத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்ந்து வந்ததான அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அங்கே நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவு என்கிற இடத்திலே தனிமைப்படுத்தப்பட்டார். And Apostle Paul, who had given the maximum contribution in the New Testament, we know all his sufferings. வேதத்தினுடைய புதிய ஏற்பாட்டின் பல புத்தகங்களை எழுதுவதற்கு காரணமாயிருந்த பவுலடிகளார் எவ்விதமான உபத்திரவங்களை எல்லாம் சகித்தார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். After 2 years of house arrest in Rome, he was beheaded. ரோமாபுரியிலே 2 ஆண்டுகள் அவர் வீட்டு சிறையிருப்பிலே வைத்திருக்கப்பட்ட பின் சிரச்சேதம் செய்யப்பட்டு மரித்தார். The author of Hebrews, we do not know who it was. He was a man who was in chains very often. எபிரேய நிருப ஆக்கியோன் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கே நாம் வாசிக்கின்ற வசனத்தின் மூலமாக அவர் கட்டப்பட்டவராய் இருந்தார் என்று அறிகின்றோம். James had a violent death when he was 70 years old. 70 வயது நிரம்பிய யாக்கோபு மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். And Peter was crucified by Nero upside down. நீரோ மன்னனால் பேதுரு அப்போஸ்தலன் சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டு மரித்தார். Dear Christians, be surprised if you are not persecuted. அருமை கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு உபத்திரவம் நேரவில்லை என்றால் ஏன் நிகழவில்லை என்று ஆச்சரியப்படுங்கள். Why does God allow persecution? சரி, ஆண்டவர் ஏன் உபத்திரவத்தை I அனுமதிக்கின்றார்? want to give 2 major reasons why God gives us persecution. உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிப்பதற்கு 2 முக்கியமான காரணங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். The primary reason why God sends persecution to the church is to purify the church. முதலாவது முக்கியமான காரணம் திருச்சபையை சுத்திகரிக்க அவர் உபத்திரவத்தை அனுமதிக்கின்றார். Purification of the church is in God's mind every time he allows persecution into the corridors of Christianity. திருச்சபையினுடைய பிரகாரங்களிலே இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிப்பதற்கு முக்கியமான காரணம் சபையை சுத்திகரிப்பதற்காக. Why does the church need purification? திருச்சபைக்கு இந்த சுத்திகரிப்பு ஏன் அவசியம்? In the beginning, only saved people were added to the church. ஆரம்ப கட்டத்திலே
ரட்சிக்கப்படுகின்றவர்கள் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். But today the unsaved people in the church outnumber the saved people in the church. ஆனால் இன்றைய திருச்சபையின் நிலை என்ன? ரட்சிக்கப்படாத மக்களின் எண்ணிக்கை தான் ரட்சிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக திருச்சபையிலே காணப்படுகிறது. We have more Ishmaels than Isaacs in our churches. That is why all the court cases. நம்முடைய திருச்சபைகளிலே ஈசாக்குகளை விட இஸ்மவேல் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆகையால் தான் இன்றைக்கு வழக்கு மன்றங்களிலே குடுமிப்பிடி சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. Because Ishmael says, I am also the son of Abraham, and he is fighting with Isaac. இஸ்மவேல் என்ன சொல்கின்றான்? நானும் ஆபிரகாமுடைய வழித்தோன்றல் தான் என்று ஈசாக்கோடு சண்டை போடுகின்றார். So the fight between Ishmael and Isaac is within the church. இந்த இஸ்மவேலுக்கும் ஈசாக்கும் இடையே இருக்கின்றதான போர் திருச்சபையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. One is the people who walk after the flesh, and others are people who embrace the promise of the salvation. ரட்சிப்பின் வாக்குத்தத்தத்தை அணைத்துக் கொள்கின்ற கூட்டத்தார் ஒரு கூட்டம், மாம்ச ரீதியாக வாழ்கின்ற கூட்டம் மற்றொரு கூட்டம். Now how do you say that this thing happened in the church? How do we have more Ishmaels than Isaacs in the church? திருச்சபையிலே இது நடக்கிறது என்று எப்படி கூறுகின்றீர்கள்? இஸ்மவேல்களும் ஈசாக்குகளும் திருச்சபையில் ஏராளம் இருக்கின்றீர்கள் என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? How do you say Ishmaels outnumber Isaacs in the church? இஸ்மவேலர்கள் ஈசாக்குகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையிலே இருக்கின்றார்கள் என்று எப்படி சொல்லுகின்றீர்கள்? That is the clever trickery and the cunningness of Satan. இதுதான் பிசாசினுடைய கடைந்தெடுத்த வஞ்சகத்தனம், தந்திரம். Either he will attack the church from outside. ஒன்று சபைக்கு வெளியே நின்று அவன் சபையை தாக்குவான். If he is not able to attack the church from outside, he will have his throne inside, and then he will work against the heaven. இப்படி வெளியிலிருந்து தாக்குதலை சபைக்கு நேராக அவனால் செய்ய முடியாத பட்சத்திலே சபைக்கு உள்ளாகவே ஆசனம் அமைத்து உள்ளிருந்து கலாட்டா செய்வான். That is why you will find that of the 7 churches in Revelation, in one church even the seat of Satan was inside. அந்த 7 சபைகளை குறித்ததான சித்திரத்தை நீங்கள் வெளிப்படுத்தலிலே வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சபையை குறித்ததான விளக்கத்திலே சாத்தானின் சிங்காசனம் அங்கே அமைந்திருந்தது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோமே. In one church Jesus was walking in the midst of the candlesticks. ஒரு சபையிலே பொன் குத்து விளக்குகளுக்கு நடுவிலே இயேசு உலாவினார் என்று வாசிக்கின்றோம். In the other church Jesus was outside the church knocking for an entrance. Will you please let me in? Will you please let me in? They were all Christians worshiping, programming, doing all the services, but where was Christ? Outside, seeking an entrance. ஆனால் மற்றொரு சபையிலோ இயேசு கிறிஸ்து வெளியே நின்று கொண்டு கதவை தட்டுகிறவராக, எனக்கு உள்ளே வர இடம் தருவாயா, உன்னுடைய கதவை திறப்பாயா என்று பரிதாபமாக நின்று கொண்டிருக்கின்றார். அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவரை ஆராதிக்கின்றார்கள், அநேக நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள், அநேக தொழுகைகளை நடத்துகின்றார்கள். ஆனால் கிறிஸ்துவோ விரட்டப்பட்டவராக வெளியே நிற்கின்றார். Is it possible for a church to have Christ shut out, still going ahead with all their programs? இயேசு கிறிஸ்து வெளியிலே துரத்தப்பட்ட நிலையிலே அவர் இல்லாமல் திருச்சபையிலே ஆராதனையையும் தொழுகையையும் நடத்துவது சாத்தியமா? It is possible. சாத்தியமே. If you think it is not possible, read the 2nd and 3rd chapter book of Revelation, then you will understand. இது சாத்தியமே இல்லை என்று நீங்கள் வாதிடுவீர்களே, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 2ஆம் 3ஆம் அத்தியாயங்களை கருத்தாய் வாசித்து பாருங்கள். What I am talking to you now will be a bitter pill for many of you. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறதான வார்த்தைகள் உங்களுக்கு கசப்பு நிறைந்த மாத்திரைகளாக தோன்றலாம். I am not a general physician, I am a surgeon. நான் ஒரு பொதுநல மருத்துவர் அல்ல, ஒரு ரண சிகிச்சை மருத்துவர். I am not giving a change of medicine. Change of medicine will not heal the church. A radical surgery is necessary for the church. மருந்துகளை மாற்றி கொடுக்கின்ற வைத்தியர்கள் இன்றைக்கு தேவையில்லை, மாறாக காயங்களை அறுத்து கிழிக்கின்ற மருத்துவர்கள் தான் தேவை. And when you open up the wound and express the pus, it will be painful, but there will be healing afterwards. Otherwise, we don't want prophets who apply the balm of Gilead superficially. Keep on applying, but the daughter of Zion will not be healed. கீலேயாத்தின் தைலத்தை வைத்து தடவி கொடுக்கின்றதான பிரசங்கிகளினாலே வைத்தியர்களினாலே பைசா பிரயோஜனம் கிடையாது. இந்த காயம் ஆறப்போவதே கிடையாது. மாறாக ரணம் நிறைந்த இந்த புண்ணை பிதுக்கி அதில் உள்ள சீளை வெளியே எடுக்கும் பொழுதுதான் அது வலி தருகின்ற அனுபவமாக இருந்தாலும் காலத்திற்கு பிற்பாடு குணமாக்குதலை அது தரும். When Satan was not able to attack the church from outside, வெளியிலிருந்து திருச்சபையை தாக்க முடியாத
சூழ்நிலையிலே பிசாசானவன், Constantine, what did he do? He brought the church and the state together. கான்ஸ்டன்டைன் என்கிறதான மன்னன் திருச்சபையையும் அரசியலையும் ஒன்றாக கலந்தான். He made Christianity the official religion of his domain. கிறிஸ்தவத்தை தன்னுடைய ஆட்சியினுடைய அதிகாரப்பூர்வ மார்க்கமாக அவன் அறிவித்தான். People became Christians not out of conviction but for convenience. தங்களுடைய நம்பிக்கையின் நிமித்தமாக அல்ல, தங்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஸ்லாக்கியங்களின் நிமித்தமாக அநேக மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். That is how we have more Ishmaels than Isaacs in the church. இப்படித்தான் கிறிஸ்தவத்திலே ஈசாக்குகளை விட இஸ்மவேல்கள் அதிகமாக பிறந்தார்கள். I am going to throw a challenge upon you. உங்களுக்கு முன்னதாக ஒரு சவாலை வைக்கின்றேன். Stanley is preaching now. ஸ்டான்லி சகோதரன் பேசிக் கொண்டிருக்கிறார். Brother Ephraim is translating him. ஈப்ரேம் சகோதரன் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறார். Nearly 1,500 people have gathered here in this huge church. இந்த மகாபெரிய சபையிலே 1500க்கும் அதிகமான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். Suddenly armed men, say about a dozen of them, with all their AK-47 rifles rushed into this church. தீவிரவாதிகளான ஒரு டசன் பேர் தங்களுடைய கைகளிலே எந்திர துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு இங்கே நுழைகிறார்கள் என்று கற்பனை செய்து And they பாருங்கள். just keep on looking at everybody. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த துப்பாக்கி முனையோடு அவர்கள் வெறித்து Do பார்க்கின்றார்கள். you believe in Christ? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கின்றீர்களா? Yes, I believe in Christ. ஆம். But I want to ask another question. இன்னொரு கேள்வியை நான் கேட்க Do you விரும்புகிறேன். say Christ is the only way? கிறிஸ்து ஒருவர்தான் வழி என்று நீங்கள் சொல்கிறீர்களா? If you say Christ is the only way, I am going to shoot you. நீங்கள் அப்படி சொல்வீர்களே ஆனால் உங்களை நான் சுட்டு விடுவேன். Christ is good, I don't mind. கிறிஸ்து நல்லவர், நான் ஒத்துக்கொள்கிறேன். Christ loves you, that is very good. கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள், அதையும் நான் Christ ஏற்றுக்கொள்கிறேன். blesses you, that is very good. கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுங்கள், அதையும் But ஏற்றுக்கொள்கிறேன். if you say Christ is the only way, I am going to shoot you. ஆனால் கிறிஸ்துதான் ஒரே வழி என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் உங்களை சுட்டு பொசுக்கி விடுவேன். How many of you will stand that test? அப்படி சொல்வானே ஆனால் எத்தனை பேர் நீங்கள் எழுந்து How many நிற்பீர்கள்? of you? எத்தனை பேர்? Now I am not going to just ask you to put up your hand or stand up in God's presence. நீங்கள் எழுந்து நிற்கவோ உங்களுடைய கைகளை உயர்த்தவோ உங்களை நான் சொல்ல போவதில்லை. You know the answer. உங்களுக்கு பதில் You தெரியும். know the answer. உங்களுக்கு பதில் தெரியும். And if you say Christ is the only way, he will shoot you. How many of you will say Christ is the only way? I don't mind being shot. கிறிஸ்துதான் ஒரே வழி என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் அவர்கள் உங்களை சொட்டு புசுக்கி விடுவார்கள். இருந்தாலும் கிறிஸ்துதான் பதில், கிறிஸ்துதான் வழி என்று நான் சொல்வேன் என்று எத்தனை பேர் உங்களிலே சொல்லக்கூடும்? I think God wants to send some AK-47 riflemen to purify the church so that we will have only Isaacs and no Ishmaels in the church. திருச்சபையை சுத்திகரிக்கும்படியாக இப்படிப்பட்டதான தீவிரவாதிகள் சிலரை ஆண்டவர் அனுப்பினால் நலமாயிருக்கும். அப்பொழுது இஸ்மவேலர்கள் ஒளிவார்கள், ஈசாக்குகள் தழைப்பார்கள். The people of Israel, இஸ்ரவேல் மக்கள் under the reign of King Ahab, ஆகாபினுடைய அரசாட்சியின் கீழே இருந்த பொழுது what were they doing? அவர்கள் என்ன செய்தார்கள்? They were limping between two opinions. இரண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடந்தார்கள். And they were just managing once here, next day there. ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால் என சமாளித்துக் கொண்டிருந்தார்கள். One day they will go to the temple, next day they will go to the altar of Baal. ஒரு நாளிலே தேவாலயத்திற்கு செல்வார்கள், மற்றொரு நாளிலே பாகாலின் பலிபீடத்திற்கு செல்வார்கள். That was the rule and reign of King Ahab. அப்பொழுது அதுதான் ஆகாப் ராஜாவினுடைய அரசாட்சி காலமாயிருந்தது. God raised a prophet. அங்கே ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பினார். His name was Elijah. அவருடைய பெயர் எலியா. What did he tell the people? அவர் மக்களை பார்த்து என்ன கூறினார்? Come on, all of you people, you come near me. மக்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டை நெருங்கி You வாருங்கள். say you are the children of Israel. நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் என்று I சொல்லுகிறீர்கள். want to ask you a question. உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் How கேட்கிறேன். long will you halt between two opinions? நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள்? If Baal is God, you go after Baal. பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள். If Jehovah is God, you come after Jehovah. யெகோவா தேவனாயிருந்தால் அவரை வழிபடுங்கள். Beloved, the time is coming when we will have to decide whether it is Christ, only Christ, or other things and Christ. காலம் வந்துவிட்டது. கிறிஸ்துவா, கிறிஸ்து மட்டுமா அல்லது மற்றவைகளா என்பதற்கு இடையே தீர்மானிக்கும் நாட்கள் வந்துவிட்டது. And somebody is saying, brother, all roads are leading to Rome. ஒருவர் சொல்லுகின்றார், எம்மதமும் சம்மதம். And you are sitting there in your office. அலுவலகத்தில் இருந்து கொண்டு நாமும் தலையாட்டி பொம்மைகளை போல தலையாட்டி கொண்டிருக்கின்றோம். Cat on the wall. மதில் மேல் பூனை.
How long will we halt between these two opinions? இப்படிப்பட்ட இரண்டு நினைவுகளுக்கு இடையே எத்தனை நாட்கள் நீங்கள் மந்தி நடப்பீர்கள்? Elijah was in the Old Testament. எலியா பழைய ஏற்பாட்டுக்காரர். But the beginning of the New Testament there was another man. புதிய ஏற்பாட்டின் ஆரம்ப கட்டத்திலே இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தார். He came in the spirit and power of Elijah. அவர் எலியாவின் ஆவியும் பலனும் உடையவராய் வெளிப்பட்டார். His name was John the Baptist. அவர்தான் திருமுழுக்கினன் யோவான். You know how he is introduced? அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது எவ்வாறு அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார் தெரியுமா? There was a man sent from God. தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் ஒருவன் இருந்தார். I like that word. There was a man sent by God. தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார். His name was John. அவனுடைய பெயர் யோவான். He performed no miracles. அவர் எந்த அற்புதத்தையும் நிகழ்த்தவில்லை. He performed no miracles. எந்த அதிசயத்தையும் அவர் நிகழ்த்தவில்லை. But people went to listen to him in Judea. ஆனாலும் கூட மக்கள் அணியணியாய் அவரை சென்று தரிசித்தார்கள். He did not raise the dead. அவர் மரித்து போனவனை உயிரோடு எழுப்பவில்லை. He raised a dead nation. ஆனால் ஒரு தேசத்தையே அவர் எழுப்பிவிட்டார். He did not raise the dead, but he raised a dead nation. மரித்து போன எவரையும் அவர் உயிரோடு எழுப்பவில்லை, ஆனால் மரித்து போயிருந்த மார்க்க உலகத்தை தட்டி எழுப்பினார். He began to thunder by river Jordan. அங்கே யோர்தான் நதிக்கரையிலே இடி என அவர் முழங்கினார். Why did he go to river Jordan? எதற்காக யோர்தான் நதிக்கு அவர் சென்றார்? Nobody gave him a pulpit in the temple. அங்கே ஆலயத்திலே அவருக்கு பிரசங்க மேடையை யாரும் கொடுக்கவில்லை. Doesn't matter. கவலை இல்லை. If you give me a pulpit, I will preach. If you don't give me a pulpit, I will go to the river bed. People will come there. You keep on ringing the bell, but people will come there. ஆலயத்திலே நீங்கள் பிரசங்க பீடத்தை கொடுக்காவிட்டால் பரவாயில்லை. நான் யோர்தான் நதிக்கரைக்கு போகின்றேன், மக்கள் எல்லாரும் அங்கு வந்து விடுவார்கள். ஆலய மணியை நீங்கள் வேண்டுமானால் ஒலித்துக் கொண்டே இருங்கள். Why? ஏன்? Where there is carcass, eagles will fly there. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். So people came to listen to John the Baptist. இப்படியாக மக்கள் யோவானின் வார்த்தைகளை கேட்பதற்காக அங்கே திரண்டார்கள். What did he start preaching? அவர் எப்படியாக தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார்? Don't begin to say within yourselves you have Abraham as your father. ஆபிரகாமை உங்களுடைய தகப்பன் என்று சொல்லாதிருங்கள். Now God is able to raise the stones and children unto Abraham. இந்த கற்களிலிருந்து ஆபிரகாமுக்கு சந்ததியை உருவாக்க தேவனால் முடியும். I baptize you with water. நான் உங்களை தண்ணீரினால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன். One mightier than I is coming. என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். He shall baptize you with the Holy Ghost and fire. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். What is that fire? அந்த அக்கினி என்பது என்ன? His fan is in his hand. தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. He will thoroughly purge his floor. அவர் தம்முடைய களத்தை நன்றாக துப்புரவாக்கி All the Isaacs he will gather in the barn. ஈசாக்குகளை எல்லாம் பொறுக்கி களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பார். All the grains he will put in the barn. கதிர்மணிகளை எல்லாம் அவர் அந்த களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பார். But the chaff he will burn with unquenchable fire. பதரையோ அவியாத அக்னியினாலே சுட்டெரிப்பார். Elijah's fire and John the Baptist fire. எலியாவினுடைய அக்கினி, இங்கே திருமுழுக்கினன் யோவானுடைய அக்கினி. Beloved, God sends fires of persecution into the church to separate the grain from the tares. தேவன் இந்த உபத்திரவம் என்கின்றதான நெருப்பை அனுப்புவதன் மூலமாக கதிரிலிருந்து பதரை பிரித்தெடுக்கின்றார். Are you ready for that day? அந்த நாளுக்கு நீங்கள் ஆயத்தமா? Are you ready for that day of screening? இப்படியாய் வேறு பிரிக்கின்ற அந்த நாளுக்கு நீங்கள் ஆயத்தமா? If you don't accept what I am saying, please come to me with your Bible. நான் சொல்லுவதை நீங்கள் ஏற்க மறுப்பீர்களேயானால் தயவு செய்து உங்களுடைய வேத புத்தகத்தோடு என்னிடம் வாருங்கள். That is reason number 1, purification of the church. உபத்திரவத்திற்கு முதல் காரணம் திருச்சபையை சுத்திகரிப்பதற்கு. Number 2, இரண்டாவது காரணம் propagation of the gospel. சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்கு. The second reason why God sends persecution is for the propagation of the gospel.
இரண்டாவது காரணம், தேவன் உபத்திரவத்தை திருச்சபையிலே அனுமதிப்பதற்கு சுவிசேஷத்தை பறைசாற்றவே. Yesterday you remember I asked you to recite that last recorded saying of Jesus Christ on the face of the earth just before his ascension. இயேசு கிறிஸ்து இந்த பூவுலக யாத்திரையை முடித்து பரமேறுவதற்கு முன்னதாக கடைசியாக சொன்ன வாசகத்தை மனப்பாடமாக சொல்லுங்கள் என்று நேற்றைய தினத்தில் உங்களிடத்தில் நான் கேட்டேன். I am sure you have memorized it if you had not known it yesterday. நீங்கள் ஒருவேளை அதனை மனப்பாடம் இன்னும் செய்யவில்லை என்றால் சீக்கிரத்தில் செய்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். Turn with me to Acts of the Apostles, first chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் முதலாவது அத்தியாயம். And I will read to you the 8th verse. 8வது வசனம். You shall receive power when the Holy Spirit has come upon you. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, You shall be witnesses to me in Jerusalem, in all Judea and Samaria and to the end of the earth. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். I want to take that one word, witnesses. சாட்சிகள் என்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். That word comes from a Greek word which means martyr. கிரேக்க மூலத்திலே இதனுடைய பொருள் இரத்த சாட்சிகள் என்பதாகும். That means you will be a witness even if death is offered to you. அப்படியானால் உங்களுக்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நீங்கள் சாட்சி பகர்வீர்கள். You will be a bold witness and you will be a blood witness. நீங்கள் தைரியமான சாட்சிகளாய் மட்டுமல்ல இரத்த சாட்சிகளாயும் விளங்குவீர்கள். Starting in Jerusalem, எருசலேமில் ஆரம்பித்து going all over Judea, யூதேயா முழுவதும் பவனி வந்து reaching out to Samaria, சமாரியாவிற்கு கடந்து சென்று finally impacting the ends of the earth. பூமியின் கடைமுனை மட்டும் சாட்சிகளாயிருத்தல். What happened? என்ன நடக்கிறது? The disciples, 120 of them, they were all filled with the Holy Spirit. 120 சீடர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். Wonderful experience. மிக மனோகரமான அனுபவம். They all began to speak in tongues and praise the Lord. அவர்கள் எல்லாரும் நவநாவுகளிலே நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். Every day communion service. தினம்தோறும் நற்கருணை ஆராதனை. Every day they were going from house to house for prayer meeting. ஒவ்வொரு நாளும் வீடுகள் தோறும் சென்று ஜெப கூட்டங்களை நடத்தினார்கள். Wonderful enjoyment. மிக நேர்த்தியான அனுபவமாய் அது இருந்தது. But why did Jesus fill them with the Holy Spirit? ஆனால் இயேசு ஏன் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார்? Not to just keep on coming around in Jerusalem. எருசலேமை சுற்றி சுற்றி வருவதற்காகவா? They must go all over Judea. யூதேயா முழுவதும் அவர்கள் சுற்றி நடக்க வேண்டாமா? Okay, from Jerusalem to Judea they will easily go. சரி சரி, எருசலேமிலிருந்து யூதேயா முழுவதிலும் அது போய்விடலாம். But to Samaria they will not go. சமாரியாவிற்கு அது எப்படி போவது? Because Samaritans were untouchable people. இந்த சமாரியர்கள் தீண்டப்படாதவர்களாயிற்றே. Even a glass of water they will not receive from a Samaritan. ஒரு கலசம் தண்ணீரை கூட கேவலம் இந்த சமாரியர் கையிலே வாங்கி அவர்கள் குடிக்க A மாட்டார்களே. Jew will call the Samaritan as dog. இந்த யூதன் சமாரியனை நாய் என்றல்லவா அழைப்பான்? Because they belong to scheduled caste and scheduled tribe. தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், ஒதுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள். We belong to a higher caste. நாம் உயர் ஜாதிக்காரர்கள். We belong to a higher community. நாம் உயர் குலத்தை சேர்ந்தவர்கள். They thought only their blood was red and Samaritan's blood was blue. அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் தங்களுடைய ரத்தம் தான் சிவப்பு, சமாரியர்களுடைய ரத்தம் நீலம் என்று. That is what they were thinking. அப்படித்தான் அவர்கள் நினைத்துக் So they கொண்டிருந்தார்கள். were not moving towards Samaria. ஆகவே சமாரியாவுக்கு செல்வதற்கு அவர்கள் விருப்பம் இல்லை. God was watching. தேவன் இதனை பார்த்து கொண்டே இருந்தார். 3rd chapter he was watching. 3வது அத்தியாயத்திலே அவர் அவர்களை கவனித்தார். 4th chapter he was watching. 4ஆம் அதிகாரத்திலே கவனித்தார். 5th chapter he was watching. 5ஆம் அத்தியாயத்திலே கவனித்தார். They were not moving out. அவர்கள் நகருவதாக இல்லை. 6th chapter he was watching. 6வது அத்தியாயத்திலும் கவனித்தார். 7th chapter he was watching. 7வது அத்தியாயத்திலும் அவர் கவனித்தார். Nothing happened. ஒன்றும் நகரவில்லை. So the only way was to send persecution and scatter the church. வேறு வழியே இல்லை. உபத்திரவத்தை அனுப்பினால்தான் இவர்கள் சிதறுவார்கள் என்று அவர் Turn with me நினைத்தார். to the 8th chapter. 8வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Now I am teaching you some early church history. ஆதி திருச்சபையின் வரலாற்றை நான் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். Reading from verse 1. முதலாம் வசனம் துவக்கி. Saul was consenting to Stephen's death.
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். At that time, அக்காலத்திலே a great persecution arose against the church which was at Jerusalem. எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. So what happened? என்ன நடந்தது? They were all scattered throughout the regions of Judea and Samaria. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். There is a humor there. அங்கே ஒரு நகைச்சுவை இருக்கிறது. If you don't believe and do Acts 1:8, God will bless you with Acts 8:1. அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் விசுவாசித்து அப்பியாசிக்காவிட்டால் அப்போஸ்தலர் 8:1 மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். That is a blessing. அது ஒரு ஆசீர்வாதம். He knows what to do. He will somehow get the job done. அவருக்கு வேலையை எப்படி முடிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். அவர் வேலையை நிகழ்த்துவார். I am now speaking what Sadhu Sundar Singh spoke years ago. ஆண்டாண்டு காலங்களுக்கு முன்னதாக சாது சுந்தர் சிங் பேசின வார்த்தைகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். One Sadhu Sundar Singh came to Nazareth. ஒரு சாது சுந்தர் சிங் நாசரேத்திற்கு வந்தார். And this is what he spoke to the people in Nazareth. நாசரேத் மக்களை பார்த்து அவர் இதைத்தான் கூறினார். Unless South India moves into North India, India will not be evangelized. தென்னிந்தியா வட இந்தியாவை நோக்கி நகராவிட்டால் இந்தியா நற்செய்திமயம் ஆகாது. Unfortunately, the South Indian Christians are suffering from elephantiasis. உதரதிஷ்டவசமாக இந்த தென்னிந்திய கிறிஸ்தவர்கள் யானைக்கால் நோயினாலே பாதிக்கப்பட்டு விட்டார்கள். This is a prophetic word and that man gave with a lot of spiritual insight. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக ஆன்மீக உட்கருத்தோடு அந்த மனிதனால் சொல்லப்பட்டது. The same thing I am telling you today. அதே வார்த்தையை மீண்டும் நான் உங்களுக்கு முன்னதாக சொல்லுகிறேன். I am praying that God would send persecution to Nazareth and Nagargoil. நாசரேத்திற்கும் நாகர்கோயிலுக்கும் தீவிரமாக ஆண்டவர் உபத்திரவத்தை அனுப்ப வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன். Unless persecution comes to Nazareth and Nagargoil, Nazarenes and Nagargoilites will not leave their districts. நாசரேத்திற்கும் நாகர்கோவிலுக்கும் உபத்திரவம் வராத பட்சத்திலே இந்த நாசரேத் தூரார்களும் நாகர்கோயில் வாசிகளும் இந்த இடத்தை விட்டு நகரப்போவதே இல்லை. Friends, I am not entertaining you. I am not just giving you a nice suggestion. You are listening to prophecy. நான் உங்களுக்கு நயமான வார்த்தைகளையோ அல்லது ஒரு நல்ல ஆலோசனையோ சொல்லுகிறேன் என்று நினைக்காதிருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுவது தீர்க்க தரிசன வார்த்தை. This will happen. இது நடந்தே ஆகும். If you do not obey Acts 1:8 and move out to Judea, Samaria and to the end of the earth, God will send a persecution. You won't like to be in Nagargoil. You will run away from Nagargoil. அப்போஸ்தலர் 1:8க்கு கீழ்ப்படிந்து யூதேயாவிற்கும் சமாரியாவிற்கும் உலகத்தின் கடைமுனைக்கும் நீங்கள் புறப்பட்டு செல்லாவிட்டால் அப்போஸ்தலர் 8:1 ஆண்டவர் நிகழ்த்துவார். அப்பொழுது இங்கே இருப்பதற்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் சிதறி ஓடி போவீர்கள். Why did God put Apostle Paul in prison? சிறைச்சாலையிலே அப்போஸ்தலன் பவுலை ஏன் ஆண்டவர் வைத்தார்? To activate the church for evangelism. திருச்சபையை நற்செய்திக்காக விறுவிறுப்பாக்குவதற்காக. Turn with me to the book of Philippians and see that wonderful truth that is so beautifully enshrined there. பிலிப்பியர் நிருபத்திற்கு திருப்பி அங்கே சொல்லப்பட்டுள்ள அந்த சுவாரஸ்யமான பகுதியை நன்றாக கவனியுங்கள். Philippians first chapter. பிலிப்பியர் முதலாவது அத்தியாயம் and verses 12 to 14. 12 முதல் 14 வசனங்கள். The Holy Spirit is speaking to every one of our hearts tonight. இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஒவ்வொருவர் இருதயத்தோடும் கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். I want you to know, brothers, that the things which happened to me have actually turned out for the furtherance of the gospel. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். They put me in the central prison. அவர்கள் என்னை மத்திய சிறையிலே அடைத்தார்கள். What happened? என்ன நடந்தது? It has become evident to the whole palace guard, to all the rest, that my chains are because of Jesus Christ. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகியது. Otherwise they cannot listen to the gospel, because I was inside the prison. I gave them the gospel. சிறைச்சாலையிலே நான் அடைக்கப்பட்டிராவிட்டால் இது நிகழ்ந்திருக்காதே. நான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதால் தான் அரண்மனை வாசிகள் எல்லாம் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டார்கள். Not only that, அது மட்டுமல்ல, look at the 14th verse. 14ஆம் வசனத்தை கவனியுங்கள். Most of the brothers in the Lord, underline that word,
most of the brothers in the Lord. சகோதரரில் அநேகர் என்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Most of the brothers in the Lord, they have become confident and bold by my chains, and they are much more bold to speak the word of God without fear. சகோதரரில் அநேகம் பேர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். Earlier we were very afraid. ஆரம்ப கட்டத்திலே நாம் மிகவும் பயந்தாங்குடிகளாய் இருந்தோம். Now Paul has gone to prison. இப்பொழுது பவுலே சிறைக்கு சென்று விட்டார். What if I preach the gospel, they will send me also to prison, so what? நான் பிரசங்கித்தால் என்ன ஆக போகிறது? என்னையும் சிறைச்சாலைக்கு தான் அனுப்ப போகிறார்கள். அதனால் என்ன? So I will boldly preach the gospel. ஆகவே நான் துணிச்சலாய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். So two things happened because of Paul's imprisonment. பவுல் சிறையிலே அடைக்கப்பட்ட நிமித்தமாக இரண்டு காரியங்கள் நிகழ்ந்தன. The palace guards, they received the gospel, and people who are outside the prison in the church, they became bolder to preach the gospel. அரண்மனையில் இருந்த மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அநேக சகோதரர்கள் இதனை பார்த்து துணிவு கொண்டார்கள். Your head will go. உங்களுடைய தலை போகலாம். Your head will go in a silver plate. அந்த தலை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டும் போகலாம். Is that woman going to cook tarakari out of your head? அந்த வெள்ளித்தட்டிலே கொண்டு வரப்பட்ட தலையை அந்த அம்மா என்ன சமைத்து தலைக்கறியா சாப்பிட போகிறார்கள்? What if you now don't have your head? உங்களுக்கு தலை இல்லாமல் போனால் என்ன நஷ்டம் அடைய போகிறது? You can still go to heaven. தலை இல்லாமலே நீங்கள் பரலோகத்திற்கு போகலாமே. There was a man sent from God, his name was John. தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான், அவன் பெயர் யோவான். He went back to heaven without head. அவன் பரலோகத்திற்கு திரும்பி சென்ற பொழுது தலை இல்லாமல் போனான். It's better to go to heaven without head than to hell with one head. தலை உடையவனாய் நீங்கள் நரகத்திற்கு போவதை விட தலை இழந்தவனாய் பரலோகத்திற்கு செல்வது நல்லதுதானே? It is good. நல்லது. He is beheaded. அவன் சிரச்சேதம் செய்யப்பட்டான். So what? That's what will happen to me. அதனால் என்ன? எனக்கும் அது நிகழப் போகிறது, பரவாயில்லை. Only one life. ஒரே ஒரு வாழ்க்கை. That life will soon be past. சீக்கிரமாய் கடந்து செல்லும். Only what is done for Christ shall last. கிறிஸ்துவுக்காக நீ செய்வது மட்டும் நிலைத்திருக்கும். We want that kind of Christianity. We want that brand of Christianity to come back. இப்படிப்பட்டதான கிறிஸ்தவர்கள் தேவை. இப்படிப்பட்ட ரகமான தரமான கிறிஸ்தவர்கள் இன்று தேவை. You know, Rajagobalachari, Rajaji, he understood this truth. ராஜகோபாலாச்சாரியாகிய ராஜாஜி இதனை நன்றாக அறிந்திருந்தார். You know what he told the people? அவர் மக்களிடம் என்ன சொன்னார் தெரியுமா? Don't persecute Christians. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தாதிருங்கள். Why? ஏன்? They are bed bugs. அவர்கள் மூட்டை பூச்சிகள். You crush them, they will multiply. அவர்களை நசுக்கினால் அவர்கள் விருத்தி அடைவார்கள். Where did he learn that? இதனை அவர் எங்கே கற்றார்? I think he must have read the Old Testament. நான் நினைக்கின்றேன் அவர் பழைய ஏற்பாட்டை நன்றாக வாசித்திருப்பார் என்று. What do we read in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? The Egyptians, the more they crushed Hebrews, the greater they multiplied. எகிப்திய ஆளோட்டிகள் இஸ்ரவேலரை எவ்வளவுக்கு அதிகமாய் நெருக்கினார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் பெருகினார்கள். I think Rajaji must have read that. ராஜாஜி நிச்சயமாக இதனை வாசித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். So if God sends persecution to the church, all of us should jump aloud to the roof and say hallelujah. தேவன் இவ்விதமாய் உபத்திரவத்தை திருச்சபைக்குள்ளே அனுப்புவாரேயானால் நாம் உச்சி மட்டும் குதித்து முழுவலத்தோடு அல்லேலூயா என்று முழக்கமிட வேண்டும். Why? ஏன்? The blood of the martyrs is the seed of the church. மிஷனரிகளின் ரத்தம் திருச்சபையின் வித்து. There was Graham Staines. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற மனிதர் இருந்தார். He had two lovely sons. இரண்டு அருமையான செல்ல குழந்தைகள் அவருக்கு. All the three of them in that cruel darkest night in the deepest jungle were burnt alive in their jeep. அந்த காட்டு பகுதியிலே நள்ளிரவிலே வாகனத்திற்கு உள்ளே வைத்து உயிரோடு மூவரும் கொளுத்தப்பட்டார்கள். What happened? என்ன நடந்தது? The Hindu newspaper. ஹிந்து நாளிதழ். It is called the Hindu. It is called the Hindu newspaper. ஹிந்து என்று அழைக்கப்படுகின்றதான அந்த நாளிதழ். You know what was the headline? தலையங்கமாக எதை எழுதியது? Mrs. Gladys Staines says
she wants to forgive the killers of her husband and her 2 sons. தனது கணவனையும் தனது 2 செல்ல மகன்களையும் கொன்ற கொலையாளிகளை திருமதி ஸ்டெயின்ஸ் மனப்பூர்வமாய் மன்னிக்கின்றார். For the first time India understood the meaning of the word forgiveness. மன்னிப்பு என்ற வார்த்தையின் மாட்சிமையை முதலாவதாக இந்திய தேசம் அறிந்து கொண்டது. If a grain of wheat falls into the ground and stays alone, there is no fruit. But if it dies, it shall bring forth many fruits. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து தனித்திருக்குமே ஆனால் அது பலன் கொடாது, மாறாக அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். Why does God send this persecution to the church? ஏன் திருச்சபைக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை அனுப்பினார்? So that the church will give top priority to missionary work. மிஷனரி வேலைக்கு முதல் இடத்தை திருச்சபை தர வேண்டும் என்பதற்காக. What are our churches doing today? இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? Painting the painted walls, ஏற்கனவே வர்ணம் பூசப்பட்ட தூண்களுக்கு மீண்டும் வர்ணம் பூசுதல், cushioning our pews, நாம் முழங்கால் இடுகின்றதான மெத்தைகளை இன்னும் உயரப்படுத்துதல், and curtaining our altars, நம்முடைய பலிபீடங்களுக்கு அழகிய திரைச்சீலைகளை போர்த்துதல், carpeting our floors, நம்முடைய தரைகளுக்கு அழகான கம்பளங்களை விரிக்கின்றது, conditioning our halls, நம்முடைய அறைகளை குளிரூட்டுகின்றது. and the latest fashion is to build huge tall towers. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிகமான செயல் என்னவென்றால் மிக உயரமான கோபுரங்களை கட்டுதல். When Rome was burning, Nero was fiddling. ரோமாபுரி எரிந்து கொண்டிருந்த பொழுது நீரோ மன்னன் கிண்ணறம் வாசித்துக் கொண்டிருந்தானாம். Do you know that? அது உங்களுக்கு தெரியுமா? Rome was burning, but Nero was fiddling. ரோமாபுரி எரிந்து கொண்டிருக்கின்றது, நீரோ மன்னனோ இங்கே கிண்ணறம் வாசித்துக் கொண்டிருக்கின்றார். The house is on fire, but we are rearranging the furniture. வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது, நாமோ அதனை நம்முடைய வசதிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். The world is dying without Christ. The church is wasting its resources. உலகம் கிறிஸ்து இன்றி மரித்துக் கொண்டிருக்கின்றது, ஆனால் திருச்சபையோ தன்னுடைய வளங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறது. The disciples of Jesus Christ conducted a tour for the Lord Jesus Christ around the temple. தேவாலயத்தை சுற்றி ஒரு சுற்றுலா பயணத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய சீடர்கள் நடத்தி காட்டினார்கள். See the huge stones. மிக பிரம்மாண்டமான கற்களை பாருங்கள் போதகரே. See the tall pillars. மிக உயரமான தூண்களை பாருங்கள் போதகரே. Huge stones. How Solomon was able to take it so high? இந்த பிரம்மாண்டமான கற்களை கீழிருந்து மேல் கொண்டு செல்ல சாலமோன் என்ன பாடுபட்டாரோ. They thought Jesus Christ will take a videograph. இந்த காட்சிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒளிப்பதிவு செய்வார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். They thought they could impress Jesus with the huge buildings. தங்களுடைய பிரம்மாண்டமான கட்டிடங்களின் மூலமாக இயேசுவை அதிசயிக்க வைக்கலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். You know what my Jesus said? ஆனால் என் இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? The days are coming when not one stone will be on the other stone. இந்த கற்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் இடிபட்டு போகும் நாட்கள் வரும். In 70 AD that temple was totally destroyed by Rome. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே அந்த தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. Could not God protect it? தேவன் அதனை பாதுகாத்திருக்க முடியாதோ? Was not the temple built according to the plan of God? தேவனுடைய திட்டத்தின்படிதானே அந்த ஆலயம் கட்டப்பட்டது. Was not the temple built by the contributions given generously by God's people? தேவ மக்கள் மனப்பூர்வமாய் அள்ளி கொடுத்த காணிக்கைகளினால் தானே அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. How did God allow the temple to be built? Not broken, not just one or two. No stone was against another stone. இப்படி இந்த மகத்தான ஆலயம் இடிபட்டு போவதற்கு இல்லை தரைமட்டமாக்கப்படுவதற்கு தேவன் எப்படி அனுமதித்தார்? He didn't want people to be always in Jerusalem. He wanted them to go all over the world. மக்கள் எப்பொழுதும் எருசலேமிலே தரித்திருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை, அவர்கள் சிதறி போக வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். He did not want the people to be worshippers of the temple. He wanted them to be the worshippers of God. ஆலயத்தை வழிபடுகின்ற மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை, தேவனை வழிபடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். I don't know about Kanyakumari district, but in every district where I come from, we have got more கோயில் பிள்ளைகள் than கடவுள் பிள்ளைகள்.
கன்னியாகுமரி மாவட்டத்தை குறித்து எனக்கு தெரியவில்லை. நான் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சொந்தக்காரன். அங்கே கோவில் பிள்ளைகள் அநேகம் உண்டு, ஆனால் கடவுள் பிள்ளைகள் அநேகர் இல்லை. But what happened when Jesus died? இயேசு மரித்த பொழுது என்ன நடந்தது? There was a huge veil on the altar. அங்கே பலிபீடத்திலே மிக பெரிய திரைச்சீலை ஒன்று இருந்தது. When Jesus died, இயேசு மரித்த பொழுது the veil was not torn from bottom to top, it was torn from top to bottom. Did you know why? அந்த திரைச்சீலை கீழிருந்து மேலாக அல்ல, மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. ஏன் தெரியுமா? If it is bottom to top, you will say 6 disciples on one side and 6 disciples on another side, they tore it. கீழிருந்து மேலாக அந்த திரைச்சீலை கிழிந்திருக்குமேயானால் நீங்கள் சொல்லக்கூடும் 6 சீடர்கள் இந்த பக்கமும் 6 சீடர்கள் அந்த பக்கமுமாக அதனை கிழித்திருப்பார்கள் என்று. That is man's work. அது மனிதனுடைய வேலையாய் இருந்தது. When it's God's work, it is not bottom to top, it is top to bottom. அது தேவனுடைய வேலையாய் இருக்கின்ற பட்சத்திலே கீழிருந்து மேலாக அல்ல, மேலிருந்து கீழாகவே அமைகிறது. No more altar. இனியும் பலிபீடங்கள் தேவையில்லை. God is a spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். Those who worship him must worship in spirit and truth. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளட்டும். Not only on this mountain, இந்த மலையில் மாத்திரமல்ல, everywhere God wants his people to worship. தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். In other words, வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், the new wine cannot be kept in the old bottles. புதிய ரசம் பழைய துருத்தியிலே வைக்கப்பட முடியாது. Beloved, everybody understand what I am saying? பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறதை நன்றாக கவனித்துக் God கொள்ளுங்கள். will restore this truth to our churches. இந்த சத்தியத்தை நம்முடைய திருச்சபையிலே தேவன் மீண்டுமாய் நிலைநிறுத்துவார். This is the New Testament time. இது புதிய ஏற்பாட்டு காலம். This is the new wine time. இது புதிய ரசத்தின் நாட்கள். You cannot keep the new wine in the old bottles. இந்த புதிய ரசத்தை பழைய புட்டிகளிலே நீங்கள் அடைத்து வைக்க முடியாது. If you want to keep it like that, God will break that bottle. நீங்கள் அப்படி செய்ய முயற்சிப்பீர்களேயானால் அந்த பழைய துருத்திகளை தேவன் கிழித்து போடுவார். If you believe that, lift up your hand and say amen. இதை நீங்கள் நம்புவீர்களேயானால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்கள். That's what's going to happen. அதுதான் நடக்க போகிறது. I know what I am talking about. நான் பேசுகிறது என்னதென்று அறிந்திருக்கின்றேன். My pill is becoming bitter and bitter. என்னுடைய மருந்து உங்களுக்கு இன்னும் கசப்பு கலந்த காடியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. Don't worry. கவலைப்படாதீர்கள். Swallow it. நீங்கள் அதனை விழுங்கி விடுங்கள். Don't chew it, swallow it. அதனை அசைவோடாதிருங்கள், விழுங்கி விடுங்கள். You will be healed. அப்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். Why does God send persecution? ஏன் ஆண்டவர் உபத்திரவத்தை அனுப்புகின்றார்? Number 1, for the purification of the church. முதலாவது சபையை சுத்திகரிப்பதற்காக. Number 2, இரண்டாவது for the propagation of the gospel. சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்காக. Now what is our responsibility towards those who are persecuted? இப்படி உபத்திரவப்படுகின்றதான நிலையிலே நம்முடைய பங்கு என்ன? Number 1, முதலாவது, there are 2 things we must do towards the people who are persecuted. துன்புறுத்தப்படுவோருக்காக நாம் 2 காரியங்களை செய்ய வேண்டும். Number 1, ஒன்று, we must offer a very sincere prayer for them. ஊக்கமான ஜெபத்தினை அவர்களுக்காக ஏறெடுக்க வேண்டும். We should pray for the persecuted. துன்புறுத்துவோருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். துன்புறுத்தப்படுகின்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். I will take an example. ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். There was Peter. பேதுரு அங்கே இருந்தார். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Simon, சீமோனே, Satan has got permission from me to sift you like wheat. கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல உங்களை புடைப்பதற்கு சாத்தான் என்னிடத்திலே அனுமதி பெற்றுக் கொண்டார். I have granted permission. நான் அனுமதியும் கொடுத்து விட்டேன். I did not tell him don't touch him. I said go ahead. தொடாதே என்று நான் சொல்லவில்லை, நீ தொடர்ந்து செல் என்று சொல்லிவிட்டேன். On the other hand, மாறாக I have prayed for your faith that your faith may not fail. உன்னுடைய விசுவாசம் குன்றி போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். Peter was imprisoned. பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டார். What was the church doing? திருச்சபை என்ன செய்தது? It was not coming on a rally around that prison walls. அந்த சிறைச்சாலை மதில்களை சுற்றி அவர்கள் ஊர்வலம் வரவில்லை. What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? Prayer was made for Peter inside the house. பேதுருவிற்காக அங்கே அறை வீட்டின் உள்ளே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. God who hears them in secret will reward them openly. அந்தரங்கத்தில் பார்க்கின்ற பிதாவானவர் வெளியரங்கமாக பதிலளிப்பார். Pray for the persecuted people. துன்புறுத்தப்படுவோருக்காக ஜெபியுங்கள். Because during persecution to stand boldly is not very easy. ஏனென்றால் உபத்திரவப்படுகின்ற வேளையிலே தைரியமாய் நிற்கிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. My wife and I, we spent 3 years in Orissa. ஒரிசாவிலே 3 ஆண்டு காலம் நானும் என்னுடைய துணைவியாரும் இருந்தோம். My missionaries,
they would be very bold when people threaten them. மக்கள் அவர்களை மிரட்டும் பொழுது எங்களுடைய மிஷனரிகள் மிக துணிவுடன் காணப்படுவார்கள். But I will not digest anything for 2 days if somebody threatens me. என்னை யாராவது அப்படி மிரட்டி விட்டால் போதும் 2 நாட்கள் எனக்கு தூக்கமே வராது. No, I won't digest anything. நான் அதனை உட்கிரகித்து ஜீரணிக்கவே முடியாது. நான் சாப்பிடுறது எதுவுமே செமிக்காது 2 நாளைக்கு. Because I will be so terrified. I am telling you honestly. நான் உண்மையை சொல்லுகின்றேன், எனக்கு சாப்பாடே செல்லாது, அந்த மிரட்டலை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. But our missionaries will be able to stand. ஆனால் எங்களுடைய மிஷனரிகள் துணிவாய் அதனை சந்திப்பார்கள். I am the leader. நான் தான் தலைவன். I am the founder. நான் தான் நிறுவனர். Bible teacher. வேத போதகர். But I am not able to stand. ஆனால் அந்த மிரட்டலை எதிர்த்து நிற்க என்னால் முடியாது. They are able to stand. அவர்களால் முடிந்தது. It is at that time I understood what Paul wrote to the Ephesian church. எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின வார்த்தைகளை அப்பொழுதுதான் நான் விளங்கிக் கொண்டேன். Pray for me. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். That I may open my mouth boldly to speak as I ought to speak. நான் பேச வேண்டிய விதத்திலே பேசுவதற்கு எனக்கு வாக்கு வல்லமை கிடைப்பதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Paul was a champion. பவுல் ஒரு மகா பெரிய வீரன். He was a great missionary leader. அவன் மிகப்பெரிய மிஷனரி தலைவன். But when you are threatened, your throat will choke unless God grants you a new boldness. ஆனால் அவன் பயமுறுத்தப்பட்ட வேளையிலே அவனுடைய தொண்டை அடைத்துக் கொண்டது. தேவன் ஒரு துணிச்சலை தந்தால் ஒழிய அவரால் சமாளிக்க முடியாது. போலிகார்ட், you are a bishop. நீர் ஒரு பேராயர். But we are going to now kill you. உங்களை நாங்கள் கொலை செய்ய போகிறோம். You deny Jesus Christ. இயேசுவை நீங்கள் மறுதலியுங்கள். How old are you? உங்களுக்கு வயது என்ன ஆகிறது? 80 years. 80 வயது. You know what did Polycarp say? போலிகார்ப் அதற்கு பதில் என்ன சொன்னார் தெரியுமா? I have served my Lord for 80 years. எனது ஆண்டவருக்கு 80 ஆண்டுகள் நான் சேவை செய்திருக்கின்றேன். He has never done any harm to me. எனக்கு அவர் எந்த தீங்குமே இழைத்ததில்லை. How will I deny him today? அவரை நான் இன்று எப்படி மறுதலிக்க கூடும்? An 80-year-old bishop was choked to death for his faith. 80 வயது பேராயரான போலிகார்ப் அவர் மூச்சு திணறி இறக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. There was another man by name Henry. ஹென்றி என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு தேவ மனிதர் இருந்தார். You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Even if I had 2 heads, I would have had them taken off for Jesus Christ. சிரச்சேதம் என்ன செய்ய வருகின்றீர்களா? ஒரு தலை என்ன, எனக்கு 2 தலை இருந்தாலும் அதனை கொடுக்க நான் ஆயத்தம். There was a convert, Muslim convert by name Tahir Iqbal. தாஹிர் இக்பால் என்கிறதான முஸ்லிம் மதத்திலிருந்து மனம் திரும்பிய ஒரு தேவ மனிதன் இருந்தார். He was in the Pakistani prison for the gospel. சுவிசேஷத்தின் நிமித்தமாக பாகிஸ்தான் சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார். The noose was getting ready to hang him. அவரை தூக்கிலிடுவதற்கான கயிறு முடிச்சு அவரை நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. The last chance was given to him. அவருக்கு கடைசி தருணம் அளிக்கப்பட்டது. You deny Christ now, we will remove this noose from your neck. கிறிஸ்துவை நீ மறுதலித்து விட்டால் இந்த தூக்கு கயிறை உன்னிடத்திலிருந்து எடுத்து விடுவோம். You know what that Muslim convert said? அப்பொழுது அந்த முஸ்லிம் நண்பர் என்ன சொன்னார் தெரியுமா? I would kiss the rope and die rather than deny my Jesus Christ. என் இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதை விட இந்த தூக்கு கயிறை முத்தமிடுவதே எனக்கு சாலச் சிறந்தது என்று We சொன்னார். are all standing on a holy ground when I am giving you these examples to you. இந்த எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு முன் வைக்கின்றதான இந்த வேளையிலே நாம் பரிசுத்த பர்வதத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் என்ற நினைவை மறந்து We விடாதீர்கள். should pray for the persecuted people. துன்புறுத்தப்படுவோருக்காக நாம் ஜெபிக்க We வேண்டும். should also pray for the persecutors. அதே சமயம் துன்புறுத்துவோருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். We should pray for the persecutors. துன்புறுத்துவோருக்காகவும் நாம் அன்றாட வேண்டும். They were throwing stones on Stephen. ஸ்தேவான் மேலே அவர்கள் கற்களை எறிந்தார்கள். One after the other. ஒன்றின் மேல் ஒன்றாக கற்கள் விழுந்து கொண்டே இருந்தன. I don't know how many of you have seen somebody stoned to death. இப்படி கல்லால் எரிந்து கொல்லப்படுகின்றதான காட்சியை எத்தனை பேர் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. I once saw it in a television in one of the Gulf countries. வளைகுடா நாடுகளிலே ஒருமுறை இந்த நிகழ்வு நடந்ததை நான் தொலைக்காட்சி பெட்டியிலே பார்த்தேன். They cover the head of that person. அந்த மனிதனுடைய தலையை அவர்கள் மூடி விடுகிறார்கள். They take big stones. பெரிய கற்களை எடுத்துக் கொள்கிறார்கள். There will be a squad of 12 people. 12 people, a squad will be there. 12 பேர் அடங்கிய குழு ஒன்று அங்கே இருக்கிறது. And they will start stoning. They are all trained people. They will exactly aim and stone. கற்களை எறிவதற்கு விசேஷித்த பயிற்சி பெற்றவர்கள் அவர்கள். Even in the first stone, the fellow will be knocked down.
முதல் கல் விழும் பொழுதுதானே அந்த மனிதன் கீழே விழுந்து But they will still keep on raining stones on that person. இருந்தாலும் கூட கற்களை வாரி இறைத்துக் கொண்டே இருப்பார்கள். Because he must bleed to death. ஏனென்றால் ரத்தம் சிந்தி அவன் சாக வேண்டும். But here was Stephen. ஆனால் இங்கே ஸ்தேவான். They did not cover his head. அவனுடைய தலையை அவர்கள் மூடவில்லை. I will tell you why I say that his head was not covered. அவனுடைய தலை மூடப்படவில்லை ஏன் என்பதற்கான காரணத்தை பிறகு சொல்லுகிறேன். They were throwing stones at him. அவனுக்கு மேல் கற்களை வீசுகிறார்கள். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? The angel of the Lord encamps round about those who fear him. கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார். Where did the angels go that day? இப்பொழுது அந்த தேவதூதர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள்? Have they gone for Christmas shopping? அவர்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ் கடைக்கு போய்விட்டார்களா? Or did they go back to heaven on furlough? அவர்கள் எல்லாம் வானுலகத்திற்கு மீண்டுமாக சென்று விட்டார்களோ? No angel was there. அங்கே ஒரு தேவதனை கூட காணவில்லையே. Everybody was stoning and all the stones hit him. எல்லா கற்களும் தவறாமல் ஸ்தேவான் மேலே விழுகின்றன. அவைகள் எல்லாம் அவனை தாக்குகின்றன. No angel was there. ஒரு தேவதூதன் கூட அங்கே இல்லை. But his face was like that of an angel. ஆனால் அவனுடைய முகமோ தேவதூதன் முகம் போல இருந்தது. You know, even if there is a small cut in your smallest finger, I should look at your face. Only then I know what kind of person you are. உங்களுடைய கையிலே விரலிலே ஒரு சிறு வெட்டு காயம் ஏற்பட்டால் போதும் உங்கள் முகம் போகின்ற போக்கை பார்க்க வேண்டுமே. அதிலிருந்து நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்று நான் புரிந்து கொள்வேன். This man was bleeding. இந்த மனிதன் ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தான். A bleeding man with a face like an angel, it is unimaginable. ரத்தம் சிந்துகின்றதான நிலையிலே தேவதூதனின் முகத்தை போன்று பிரகாசிக்கின்ற முகத்தை வைத்திருக்கின்ற இந்த மனிதனை என்னால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை. Not only that, அது மட்டுமல்ல, he prayed also. அவன் ஜெபிக்க கூட செய்தாராம். For whom was he praying? யாருக்காக ஜெபித்தாராம்? Lord, keep me safe. Enough, Lord, not one more stone. ஆண்டவரே, இன்னும் ஒரு கல் என் மீது விழ வேண்டாம், போதும் ஆண்டவரே என்று அவன் ஜெபிக்கவில்லை. Make me unconscious, Lord, so that I will not feel the pain, Lord. ஆண்டவரே, சுய நினைவு நான் இழக்கும்படியாக செய்யும், அப்படியானால் இந்த கற்கள் தருகின்ற வலி எனக்கு தெரியாமல் போகுமே என்று அவர் ஜெபிக்கவில்லை. What did he pray for? அவர் என்ன ஜெபித்தார்? He prayed for the persecutors. தன்னை துன்புறுத்துவோருக்காக அவர் ஜெபித்தார். Forgive them. ஆண்டவரே, அவர்களை மன்னியும், Forgive them. அவர்களை மன்னியும் ஆண்டவரே. Did God listen to that prayer? தேவன் அதற்கு செவி கொடுத்தாரா? There was a young man. அங்கே ஒரு இளைஞன் இருந்தான். His name was Saul. அவருடைய பெயர் சவுல். He was keeping the clothes of Stephen and he was watching the scene. அந்த மனிதனுடைய ஆடைகளை எல்லாம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு இந்த காட்சியை அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். Stephen prayed for him. ஸ்தேவான் அவருக்காக ஜெபித்தான். That man was converted. அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டான். The opponent of the gospel became the exponent of the gospel. சுவிசேஷத்தினுடைய எதிராளி சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவனாய் மாறினான். Usually people who oppose and who persecute the church, they normally become the promoters of the gospel of Jesus Christ. பொதுவாக யாதொருவன் கிறிஸ்தவத்திற்கு எதிராளியாக தீவிரமாய் செயல்படுகின்றானோ அவன்தான் கிறிஸ்தவத்திற்கு ஆதரவாளனாக விரைவிலே மாறுகின்றான். Dear brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, don't say why are the BJP doing like this? ஏன் இப்படியாக அவர்கள் தீவிரமாய் சித்திரவதை செய்கிறார்கள் என்று கேட்காதிருங்கள். Why are the BJP doing like this? பாரதிய ஜனதா கட்சியினர் ஏன் இவ்விதம் செய்கிறார்கள் என்று Why are the கேட்காதிருங்கள். RSS doing like this? RSS இயக்கத்தினர் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்று Don't say like கேட்காதிருங்கள். that. அவ்வாறு சொல்லாதிருங்கள். Pray for them. அவர்களுக்காக ஜெபியுங்கள். Bless them. அவர்களை ஆசீர்வதியுங்கள். Oh God, bless the BJP people with your salvation. பிஜேபி மக்களை உம்முடைய இரட்சணியத்தால் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று Oh ஜெபியுங்கள். Lord, bless the RSS people with your salvation. RSS மக்களை உம்முடைய இரட்சிப்பினாலே நிரப்பும் ஆண்டவரே என்று They ஜெபியுங்கள். are not praying like this. நாம் அப்படி ஜெபிப்பதில்லையே. That is why they are not converted. ஆகையால் தான் அவர்கள் இன்னும் மனம் திரும்பாமல் They are இருக்கிறார்கள். only saying, Lord, protect them, protect them, protect them, and they are not protected, and people are not converted also. அவர்களை பாதுகாரும் என்று தான் நாம் ஜெபிக்கின்றோம். இப்படி ஜெபிக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைப்பதும் கிடையாது, இவர்களை தாக்குகின்றவர்கள் மனம் திரும்புவதும் கிடையாது. Dear brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, our first obligation is to pray for the persecuted and the persecutors. நம்முடைய முதலாவது கடமை துன்புறுத்துவோருக்காகவும் துன்புறுத்தப்படுவோருக்காகவும் ஜெபித்தல். The second responsibility, இரண்டாவது பொறுப்பு participation in their sufferings. அவர்களுடைய உபத்திரவங்களிலே பங்கு கொள்ளுதல். Now what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? I was imprisoned. நான் காவலில் இருந்தேன்.
You came to see me. என்னை விசாரிக்க வந்தீர்கள். Did we see you, Lord, in prison? When did we come to see you? ஆண்டவரே, உம்மை காவலில் இருந்தவராக நாங்கள் எப்பொழுது கண்டோம்? What you did unto one of these little ones who believe on me, you have done unto me. என்னிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிற இந்த சிறியரில் யாதொருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். Dear brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, all Christians in the world are members of the body of Christ. உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஓர் உடலின் உறுப்புகள். Turn with me to the book of Hebrews 13th chapter. எபிரேயர் 13வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The Lord is bringing us to a very crucial point at the close of this message. இந்த செய்தியினுடைய கடைசிக்குள் வந்திருக்கின்ற நம்மை ஆண்டவர் மிகவும் கருகலான ஒரு சத்தியத்திற்கு அழைத்து செல்கின்றார். 13th chapter book of Hebrews, and look at the third verse. எபிரேயர் 13:3. Remember the prisoners as if chained with them, and those who are mistreated, since you yourselves are in the body also. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். Wherever there are persecuted people, write to them letters, give them a call, visit them, encourage them. எங்கெல்லாம் மக்கள் துன்புறுத்தப்படுகின்றார்களோ அவர்களுக்கு கடிதங்களை உற்சாகப்படுத்தி எழுதுங்கள். தொலைபேசியிலே அவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லுங்கள். முடியுமானால் நேரடியாக அந்த இடங்களுக்கு சென்று அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். If possible, I would urge every one of you to buy a copy of the latest issue of Outlook magazine. Outlook என்ற பத்திரிகையினுடைய இந்த வார பிரதியை நீங்கள் யாவரும் வாங்கி வாசிக்கும்படியாய் விரும்புகின்றேன். You can note down Outlook magazine of 27th October. 27 அக்டோபர் தேதியிட்ட அவுட்லுக் பத்திரிகை. Now it has got a very beautiful section on the persecution of Christians. கிறிஸ்தவர்களின் மீதா கவிழ்த்து விடப்பட்டதான உபத்திரவத்தை குறித்து மிக நேர்த்தியான ஒரு கட்டுரை இதிலே வெளிவந்துள்ளது. There is not only a beautiful article about the persecution, இந்த உபத்திரவத்தை குறித்ததான நேர்த்தியான கட்டுரை மட்டுமல்ல, there is a personal testimony by the editor of Outlook business magazine. அவுட்லுக் தொழில் மலரினுடைய பத்திரிகை ஆசிரியருடைய தனிப்பட்ட சாட்சியும் அதிலே வெளியிடப்பட்டுள்ளது. His name is Anand Mahadevan. அவருடைய பெயர் ஆனந்த் மகாதேவன். He is a Brahmin. அவர் ஒரு பிராமணர். He is the editor of that public magazine. அவர் இந்த அவுட்லுக் தொழில் மலரினுடைய ஆசிரியர். You know what he has written here? அதிலே அவர் என்ன எழுதி இருக்கிறார் தெரியுமா? I am a Brahmin. நான் ஒரு பிராமணன். I am a Hindu. நான் ஒரு ஹிந்து. But I have accepted Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். It is not change of religion, it is change of heart. இது ஒரு மத மாற்றம் அல்ல, இது ஒரு மன மாற்றம். And we have given Hindu names to our two children. எங்களுடைய 2 குழந்தைகளுக்கு இந்து பெயர்களை தான் கொடுத்திருக்கின்றோம். My wife has got a Hindu name. என்னுடைய மனைவிக்கு இந்து பெயர் தான் உண்டு. But we all believe in the Lord Jesus Christ. ஆனால் நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம். More than 10 years we are following Jesus Christ. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுகிறோம். When you and I write, that is not so important, but the editor of Outlook business magazine has written that. நீங்களும் நானும் இவ்விதமான சாட்சியை எழுதுவது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அவுட்லுக் பத்திரிகையின் தொழில் மலரின் பத்திரிகை ஆசிரியர் இதை எழுதுகிறார் என்றால் சிந்திக்க வேண்டும். And one Syed Hamid, who is an outstanding public personality, he has told how he has accepted Jesus Christ. சையத் ஹமீத் என்று சொல்லப்படுகின்றதான மிக பிரபலமான ஒரு மனிதர் தான் கிறிஸ்துவை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார் என்பதனை அங்கே வர்ணிக்கின்றார். And one Rajiv Menon, who is the CEO of a public IT company, he has given his testimony. ராஜீவ் மேனன் என்று சொல்லப்படக்கூடியதான ஒரு கணனி நிறுவனத்தினுடைய மேல் அதிகாரி இயேசு கிறிஸ்துவை தான் எவ்வாறு கண்டுகொண்டார் என்று சாட்சி பகர்கிறார். And Jaya Ramamurthy, one lady of public figure, she has given a beautiful testimony. ஜெயா ராமமூர்த்தி என்று சொல்லுகின்றதான ஒரு மங்கையர் திலகம் இயேசு கிறிஸ்துவை தான் எப்படி கண்டுகொண்டேன் என்று சாட்சி பகர்கிறார். It has come in the public magazine. இது ஒரு பொது பத்திரிகையிலே வெளியிடப்பட்டுள்ள செய்தி. Oftentimes I have shouted in the pulpits. அநேக நேரங்களிலே பீடத்தில் இருந்து நான் முழங்கி இருக்கின்றேன். A day should come ஒரு நாள் வரும் when we open up the Hindu newspaper. இந்து நாளிதழை நாம் திறக்கும் பொழுது What will be the headlines? தலைப்புச் செய்தி என்னவாக இருக்கும்? The God of Christians is the living God. கிறிஸ்தவர்களின் தேவன் தான் உண்மையான தேவன். Can it happen? இது நடக்குமா? Can it not happen? இது நடக்க கூடாதோ? If that happened in the days of Daniel, can it not happen in our days? தானியேலின் நாட்களிலே இது நடந்திருக்குமானால் நம்முடைய நாட்களிலே இது நடக்காதோ? What did the king say?
ராஜா அங்கே என்ன சொன்னார்? The God of Daniel, he is the living God. தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன். When will the day come when the president of India or the prime minister of India will declare on the Hindu newspaper that the God of Christians is the living God? இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரும் இந்தியாவினுடைய பிரதமரும் இந்து நாளிதழிலே கிறிஸ்தவர்களுடைய தெய்வமே ஜீவிக்கின்ற தெய்வம் என்று எப்பொழுது இந்து பத்திரிகையிலே பகிரங்கமாக சாட்சி பகர போகிறார்கள், அந்த செய்தி என்றைக்கு வரப்போகிறது? We want that to happen. அவைகள் நிகழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். If that should happen, we cannot be where we are now. இது நிகழ்ந்தேற வேண்டுமானால் நாம் இப்பொழுது இருக்கின்ற வண்ணமாக நாம் இருக்க முடியாது. We have to change. நாம் மாற வேண்டும். We have to change. நாம் மாறித்தான் ஆக வேண்டும். Unless we change, we cannot change the world. நாம் மாறாவிட்டால் உலகத்தை நாம் மாற்ற முடியாது. A sick church cannot bless a dying world. ஒரு நோயுற்ற சபை செத்துக் கொண்டிருக்கின்ற உலகத்தை காப்பாற்ற முடியாது. Once again, மீண்டும் சொல்கிறேன், a sick church cannot heal or help a dying church, a dying world. நோயுற்ற ஒரு சபை செத்துக் கொண்டிருக்கின்ற உலகத்தை ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. Sometimes God will protect those who are persecuted. சில நேரங்களிலே துன்புறுத்தப்படுவோரை தேவன் பாதுகாக்க கூடும். But many times he will not. அநேக நேரங்களிலே அவர் அவ்வாறு செய்வது இல்லை. Why? ஏன்? Jesus said, "Blessed are those who are persecuted for my sake." என் நிமித்தமாக துன்புறுத்தப்படுவோர் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். Why? ஏன்? He did not say they will be escaped or liberated on this earth. அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அல்லது தப்பித்துக் கொள்வார்கள் என்று அவர் சொல்லவில்லை. Great will be the reward in heaven. பரலோகத்திலே அவர்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும். Beloved, I want every one of you to come back to the Bible. அருமையானவர்களே, நீங்கள் யாவரும் இதனை நன்றாக கவனிக்கும்படியாய் விரும்புகின்றேன். Come back to the Bible. வேதத்திற்கு நீங்கள் திரும்பி வரும்படியாய் உங்களுக்கு அறைகூவல் கொடுக்கின்றேன். Blessed are those who are persecuted. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who are persecuted. துன்புறுத்தப்படுவோர் பாக்கியவான்கள். Great will be the reward in heaven. பரலோகத்திலே அவர்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். But there is something which we all should be very careful. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Sometimes persecution is because of lack of wisdom by the Christians. சில நேரங்களிலே நம்முடைய ஞான குறைவினாலும் கூட இந்த உபத்திரவம் நிகழ்கின்றது. For example, எடுத்துக்காட்டாக, don't shout India for Christ, India for Christ. இந்தியா கிறிஸ்துவுக்கு, இந்தியா கிறிஸ்துவுக்கு என்று ஒருபோதும் முழங்காதிருங்கள். No Bible teaches you to shout like that. எந்த வேதமும் இப்படி சொல்லுவதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. You shout India for Christ, what will the RSS think? இந்தியா கிறிஸ்துவுக்கு என்று நீங்கள் சொல்லுவீர்களேயானால் RSS என்ன நினைத்துக் கொள்வார்கள்? Don't shout like that. அப்படி சொல்லாதிருங்கள். On the other hand, மாறாக you shout Christ for India. இந்தியாவுக்கு கிறிஸ்து என்று சொல்லுங்கள். That nobody can object. அப்படி சொல்வதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது. Are you with me? நான் சொல்லுகிறதை கவனிக்கிறீர்களா? Don't shout India for Christ, but you Christ for India. கிறிஸ்துவுக்கு இந்தியா என்று சொல்லாதிருங்கள், இந்தியாவுக்கு கிறிஸ்து என்று சொல்லுங்கள். Christ has not called us to Christianize the world. He has simply commissioned us to evangelize the world. இந்த உலகத்தை கிறிஸ்தவமயமாக்குங்கள் என்று இயேசு ஒருபோதும் நம்மிடத்தில் சொல்லவில்லை. உலகத்தை நற்செய்தி மயமாக்குங்கள் என்றுதான் அவர் சொன்னார். So beware of slogans. Whenever you shout slogans, you should be very careful. ஆகவே இவ்விதமான உணர்ச்சி வசப்படுகின்ற முழக்கங்களை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். Never ever invite a white man into India for open air preaching or evangelism. திறந்தவெளி பிரசங்கத்திற்காக அல்லது நற்செய்தி கூட்டங்களுக்காக ஒருபோதும் ஒரு காரணத்தை கொண்டும் வெளிநாட்டவரை நீங்கள் குறிப்பிடாதிருங்கள். Those days are gone. அந்த நாட்கள் எல்லாம் கடந்து போய்விட்டன. This is a day for Indians to rise up to the occasion to evangelize India. இந்தியாவை நற்செய்தி மயமாக்க இந்தியர்களே எழுந்து செயல்பட வேண்டிய நாட்கள் இவைகள். Indian Christians must evangelize Indian non-Christians. இந்திய கிறிஸ்தவர் அல்லாதோரை நற்செய்தி மயமாக்க வேண்டியது இந்திய கிறிஸ்தவர்களின் பொறுப்பு. Bringing a foreigner, a white man to India and putting up stage for him to preach the gospel, then RSS are throwing stones and you say persecution, persecution. It is not persecution, it is your foolishness.
வெளியிலிருந்து வெள்ளையர்களை அழைத்து வந்து இந்த மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் நற்செய்தியை பிரசங்கிப்பதற்கு அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுக்கின்றீர்கள். RSS கார்கள் கற்கரை வீசுகின்றார்கள். ஐயோ உபத்திரவம் வந்து விட்டது என்று புலம்புகின்றீர்கள். இது கிறிஸ்தவத்திற்கு எதிரான உபத்திரவம் அல்ல, உங்களுடைய மதியினத்தினால் விளைந்த உபத்திரவம். So don't do that. Those days are gone. இதனை செய்யாதிருங்கள், அப்படிப்பட்ட நாட்கள் போய்விட்டன. White man's evangelism, direct evangelism in India is over. வெள்ளை மனிதர்கள் இந்தியாவில் வந்து நேரடி நற்செய்தி பிரசங்கம் செய்த நாட்கள் போதும். You preach, nobody will question. நீங்கள் பிரசங்கியுங்கள், யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். I am an Indian, I am preaching, nobody will question. இந்தியனாக நான் பேசுகின்றேன், யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. Don't bring white men as tourists and ask them to preach here. That itself is a fraud. மேலை நாட்டிலிருந்து வெள்ளைக்காரர்களை கொண்டு வந்து பிரசங்கிக்க சொல்லாதிருங்கள், இதுவே ஒரு தவறான காரியமாயிருக்கிறது. Don't do that again. இதனை மீண்டுமாய் செய்யாதிருங்கள். Now please herald this message wherever possible, because this is the time when we all should be very wise. நாம் ஞானமாய் நடக்க வேண்டிய நாட்களிலே இருக்கின்றோம். ஆகையால் நாம் எங்கு பிரசங்கிக்கும் பொழுதும் இதிலே கவனமாய் செயல்படுவோம். Inside the church they can preach. திருச்சபைக்கு உள்ளாக வேண்டுமானால் அவர்கள் பேசட்டும். In their Bible colleges they can preach or teach. இறையியல் கல்லூரிகளிலே அவர்கள் பேசட்டும், போதிக்கட்டும். But public evangelism in India, because India thinks of Christianity as a foreign religion, be very careful. பொது கூட்டங்கள், திறந்தவெளி நற்செய்தி கூட்டங்கள் ஆகியவற்றிலே மேலை நாட்டவர்களை உபயோகிக்க வேண்டாம். ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தமட்டிலே கிறிஸ்தவத்தை ஒரு மேலை நாட்டு மதமாகவே அவர்கள் நினைக்கின்றார்கள். This I am telling you because I have been in the field of missionary evangelism for 4 decades. 4-10 ஆண்டுகள் மிஷனரி நற்செய்தி பணி சூழலிலே நான் ஊறினவனானபடியினாலே அனுபவ ரீதியாக இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றேன். This is a practical guidance. Please take it from the same spirit with which I am passing on this information. நான் சொல்லுகின்றதான இந்த ஒரு ஆலோசனையை நான் சொல்லுகின்ற சிந்தையிலே ஆவியிலே புரிந்து கொண்டு இதனை கடைபிடியுங்கள். A day will come ஒரு நாள் வரும் when we will understand what Paul wrote to the Philippian church. பிலிப்பி சபைக்கு பவுல் எழுதின வார்த்தைகள் அப்பொழுது நமக்கு விளங்கும். All of you take your Bibles and stand up. யாவரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நில்லுங்கள். With your Bibles open, not moving here and there, with all reverence and sobriety, you stand up in the presence of God. யாரும் இங்கும் அங்கும் அசையாமல் தேவனுடைய பிரசன்னத்திலே பயபக்தியோடு உங்களுடைய வேதங்களை கையில் எடுத்த நிலையிலே எழுந்து நிற்போம். If your neighbor does not have his or her Bible, please show the Bible to your neighbor. உங்களுடைய அருகில் இருக்கின்றவர் வேதம் இல்லை என்றால் அவருக்கு உங்களுடைய வேதத்தை பகிர்ந்து கொடுங்கள். Book of Philippians chapter 1. பிலிப்பியர் 1வது அத்தியாயம். I will read to you verses 29 and 30. 29-30 வசனங்கள். To you it has been granted on behalf of Christ not only to believe in him but also to suffer for his sake. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. We will all read these words aloud together. இந்த வசனத்தை நாம் எல்லாரும் ஒருமிக்க சப்தமாக வாசிப்போம். I want you to read these words 3 times aloud so that it will sink into our hearts. இந்த வசனங்கள் நம்முடைய இதயத்திலே ஆழமாய் பதியும் வண்ணமாக 3 முறை இந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். And you should read aloud. சப்தமாக வாசிப்போம். 1, 2. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. Eyes closed and heads bowed down. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோம். Gracious heavenly Father, கிருபை நிறைந்த வானக தந்தையே, we thank you for the word that came to us so emphatically and prophetically from your word for times like this. திட்டமாகவும் தீர்க்கமாகவும் காலத்திற்கு ஏற்ற செய்தியாக உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த அருள் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். We pray for those who are persecuted for the gospel in Karnataka, in Orissa and in other parts of India. கர்நாடகா, ஒரிசா
மற்றும் இந்தியாவின் பல பாகங்களிலே துன்புறுத்தப்பட்ட மக்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தந்தையே. The devil is sifting them as sifting wheat, O God. ஆண்டவரே, கோதுமையை சுழகினாலே புடைக்கிறது போல பிசாசானவன் இவர்களை புடைத்துக் கொண்டிருக்கிறான். Oh God, we pray that their faith may not fail. ஆண்டவரே, அவர்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதிருக்க நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். They are members of the same body of Christ to which we belong to. ஆண்டவரே, கிறிஸ்துவின் சபையாகிய உடலின் உறுப்புகளாய் எங்களோடு அவர்கள் இணைந்து இருக்கிறார்களே. Help us, oh God, to weep with those who weep. ஆண்டவரே, அழுகிறவர்களுடனே சேர்ந்து அழும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். Help us, oh God, to send our heart full of prayer so that they will stand boldly for the sake of the gospel. சுவிசேஷத்து நிமித்தம் தைரியமாய் நிற்கத்தக்கதான ஒரு இருதயத்தை அவர்கள் பெறும்படியாக ஆண்டவரே நீர்தாமே அவர்களை உறுதிப்படுத்தும். We pray, oh God, that all the servants of God who are proclaiming your gospel in these difficult places of persecution, new boldness shall be granted to them, that signs and wonders shall be done in the name of your dear Son and our Lord Jesus Christ. ஆண்டவரே, துன்புறுத்தப்படுகின்றதான சூழலிலே பலவிதமான பயமுறுத்தல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் ஆளான நிலையிலே காணப்படுகின்ற தேவ மனிதர்கள் துணிச்சலோடும் தைரியத்தோடும் செயல்படும்படியாக உம்முடைய திரு குமாரனின் பெயராலே அற்புதங்களும் அதிசயங்களும் அங்கே நிகழும்படியாக செய்யும் ஆண்டவரே. We pray, oh God, because of Stephen's death, many more souls will come up in Bharat. ஸ்தேவான் மரணத்தின் மூலமாக மனம் திரும்பிய சவுல் என்ற வாலிபனை போல பாரத தேசம் எங்கிலும் அநேக எதிர்ப்பாளர்கள் ஆதரவாளர்களாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We pray for all the RSS people and RSS leaders. RSS இயக்கத்தின் மக்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம் தந்தையே. Bless all of them, oh God, with the gift of salvation. ஆண்டவரே, ரட்சிப்பின் கொடையினாலே இவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தியும். We pray for all the BJP leaders, oh God. BJP தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். Bless them, Lord, with the blessing of salvation. ஆண்டவரே, ரட்சிப்பின் அருட்கொடையினாலே அவர்களை ஆசீர்வதியும். We pray, oh God, there will be a great harvest in our country because of the persecution that is there in our land. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே வீசிக்கொண்டிருக்கின்ற இந்த உபத்திரவ அலையின் மூலமாக மாபெரும் அறுவடை வரும் நாட்களிலே உண்டாவதாக. We pray, oh God, that all the Christian churches will be purified in this generation. இந்த தலைமுறையிலே இருக்கக்கூடியதான கிறிஸ்தவ திருச்சபைகள் எல்லாம் இந்த உபத்திரவத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We pray, oh God, that all our churches will reprioritize their responsibilities. ஆண்டவரே, திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Forgive us, oh God, because we are wasting our resources, money, time and energy which does not worth anything from eternal point of view. நித்தியத்தின் கண்ணோட்டத்திலே பயன் தராத எங்களுடைய காரியங்களை எல்லாம் நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கின்றதான நேரம், பணம், தாளந்து, சக்தி இவைகளை எல்லாம் தேவரீர் மன்னித்தருளும் கர்த்தாவே. Make every one of us a soul winner for your kingdom. உம்முடைய விண்ணரசின் விரிவாக்கத்திற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆத்தும ஆதாயகர்களாய் மாற்றும் ஆண்டவரே. Prepare us, Lord, for the great persecution that is at the threshold. It is just awaiting. சீக்கிரத்திலே வெளிப்பட இருக்கின்றதான உபத்திரவத்திற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். No more limping between two opinions. இரண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கின்றதான நிலைமை இன்னும் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. Thank you for the message that came to us tonight. இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கடந்து வந்த உம்முடைய இறை செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Give you all glory and honor. உமக்கே எல்லா கனத்தையும் மகிமையையும் செலுத்துகின்றோம். In Jesus' name we pray. இயேசுவின் திருப்பெயரால் வேண்டுகின்றோம் பிதாவே. Amen. ஆமென். As we keep standing, benediction will be given. நாம் ஜெப நிலையிலே தொடர்ந்து நின்று கொண்டிருக்கும் வேளையில் இறையாசி வழங்கப்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மனோர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்குவதாக.